ஏறு தழுவுதல் எம்மின உரிமை, அதை மீட்டெடுப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம் மாணவ பிள்ளைகளும் இளைஞர்களும் நாம் பெரிதும் நேசிக்கின்ற நமது இனச்சொந்தங்கள் அனைவரும் இணைந்து தமிழ் தேசியத்தின் ஒரு பண்பாட்டு மீட்சிக்காக நடத்திய ஒரு மாபெரும் அறவழி புரட்சி அவசியமற்று திட்டமிடப்பட்டு அடித்து கலைத்து அதை ஒரு வன்முறைக்கரமாக மாற்றிய செயலை தவறென்று உணர்த்தி அந்த கொடுஞ்செயலை கண்டித்து இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உணர்வெழுச்சியோடு பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய என் தாய் தமிழ் உறவுகளே, காவல்துறையை கண்டித்து அரசை கண்டித்து நடத்துகின்ற போராட்டமானாலும் பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் எங்களோடு இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற எப்போதும் நாங்கள் பெரிதும் மதிக்கிற காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய உளவுத்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். முதலில் இந்த போராட்டத்தின் தொடக்கம் எது என்பதை, அது ஏன் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக தடை விதிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத ஒரு விலங்குகள் பட்டியலில் சேர்க்கிறார். அதே காளைகளை வனவிலங்கு பட்டியலில் சேர்க்கிறார். இது இரண்டுமே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சூழ்ச்சி. உலகத்தில் எந்த நாட்டு வித்தை கூடாரத்திலும் காளைகளை வைத்து வித்தை காட்டுவது இல்லை. யானை, புலி, சிங்கம், கரடி, குரங்கு இது போன்ற விலங்குகளை வைத்துதான் வித்தை காட்டுகிறார்கள். அதே போல வனவிலங்கு பட்டியலிலும் அது சேர்க்க வேண்டிய தேவை இல்லை.
இந்திய நாட்டின் காடுகளில் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த நாட்டு காடுகளிலும் காளையோ பசுவோ இல்லை. எருமைக்கு காட்டு எருமை இருக்கிறது, ஆட்டுக்கு காட்டு ஆடு இருக்கிறது. ஆனால் எந்த நாட்டு காட்டிலும் காட்டு காளையோ காட்டு பசுவோ இல்லை. எனவே அதை சேர்த்திருக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த புள்ளியிலிருந்துதான் இந்த போராட்டத்திற்கான களம் விரிவடைகிறது. காளைகளோடு நாம் விளையாடுவது அது வதை என்று பார்க்கப்படுகிறது. அதுக்கு தடை கேட்ட பெருமக்கள் காளைகள் வதைக்கப்படுகிறது என்றுதான் தடை கேட்டார்கள். அதை நாமும் சரி, போராடிய எவரும் சரி அதை ஏற்கல. அதை ஏற்றால் போராடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, போராட்டத்திற்கே வந்திருக்க மாட்டார்கள். இந்த காளைகளை வதைக்கிறோம் என்று சொன்ன உடனேயே முதலில் நமக்கு வருவது, ஆண்டொன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற என் நாடு. மாடுகளை வெட்டி கறியை ஏற்றுமதி செய்கிற என் நாடு காளைகளை வதைக்கிறோம் என்று சொல்வதை எப்படி ஏற்பது என்ற கேள்வி எழுது. மாடுகளை ஏன் வதைக்கிறோம் என்று சொல்கிறீர்கள்? மாடை நீங்கள் ஓட விடுகிறீர்கள். அதற்கு இயற்கையில் ஓடுவதற்கான குளம்படி இல்லை, அது பெருத்த உடம்பை கொண்டது என்று சொல்கிறார்கள் தடை கேட்டவர்கள். அப்ப அருகில் கேரளாவில் யானை பந்தயம் நடக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் பதில் சொல்வதில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். மாடுகளுக்கு காளைக்கு ஓடுவதற்கான குளம்படி கால் இயற்கை தரவில்லை, காலை தரல. ஆனால் யானைக்கு தந்திருக்கிறதா? அதற்கேற்ப குளம்புகள் அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை. காளையே பெருத்த உருவம் என்றால் யானை காளையை விட சிறுத்த உருவமா? அதை விட பெருத்த உருவம் தானே. அது ஓடுகிறதை கேரளாவில், அது வதை இல்லையா என்றால் இல்லை. குதிரை பந்தயம் நடக்கிறது, அது விளையாட்டல்ல, பந்தயம். அது சூது, பணம் கட்டி விளையாடக்கூடிய முதலாளிகளின் விளையாட்டு. அதற்கு தடை இருக்கா என்றால் இல்லை. அது வதையா என்றால் வதை, ஆனால் அதற்கு தடை இல்லை. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒட்டக பந்தயம் நடக்கிறதே, அது வதையா என்றால் வதைதான். ஏன் அதற்கு தடை இல்லை? தடை இல்லை. இந்திய ராணுவத்தில் அண்மையில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் கூட யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை வந்ததை நாம் பார்த்தோம். அணிவகுப்பில் குதிரையும் ஒட்டகமும். இந்த குதிரையும் ஒட்டகமும் ராணுவத்தில் சண்டை செய்வதற்காக பயிற்சி கொடுக்கப்படுதா இல்லையா? பயிற்சி கொடுக்கப்படுது. கொடுக்கப்படும் போது அது வதையா இல்லையா? வதை. அது மலைமுகடுகளிலும் பனிச்சரிவுகளிலும் சண்டைக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்றால் பயன்படுத்தப்படுகிறது. அது சண்டையில் போய் சாகுமா என்றால் சாகும். அது வதையா என்றால் வதை. அப்ப அதற்கு தடை இல்லை, தடை இல்லை. அப்ப இதெல்லாம் ஏன் தடை இல்லை? என்னுடைய காளைக்கு மட்டும் ஏன் தடை என்ற கேள்வி அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு எழுது. இந்த காளை ஏன் இந்த சர்வதேச சந்தை நிர்வாகத்தில், இந்த பன்னாட்டு சந்தை விரிவாக்கத்தில் தமிழர்களுடைய நாட்டு மாடு, இந்த காங்கேயம், கார்பர்க்கர், சாக்கிவால், சிவப்பசகி, இந்த புளியங்குளம் பட்டி மாடு, தேனி மலை மாடு, பர்கூர் மாடு, கிரு ஓங்கோல், இந்த மாடுகள் எல்லாம் தமிழனுடைய பாரம்பரிய மாடுகள். 133 மாடுகள் இருந்திருக்கு, எல்லாம் செத்துருச்சு. 1970 7 கோடி மாடுகளை, நாட்டு மாடுகளை வைத்திருந்தோம். அப்படி என்றால் சராசரி விழுக்காட்டு அடிப்படையில் ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு என்று வருது. ஆனால் இன்றைக்கு 7000 நாட்டு மாடுகள் இருப்பது அரிது. பசு மாடுகள், மாடுகள் இருக்கு, காளை மாடுகள் இருக்கு. வண்டிக்கு பயன்படுத்துகிற காளை மாடுகளுக்கு அது காயடிக்கப்பட்டது, அது உயிர் பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாது. அப்ப இந்த காளை மேல ஏன், இந்த நாட்டு மாட்டினத்தின் மேல் ஏன் இவ்வளவு கவனம் வருது? அதன் மேல் என் வீட்டு காளைக்கு அமெரிக்க நாட்டுக்காரனுக்கு என்ன அக்கறை?
என்னோடு பிறந்து என்னோடு வளர்ந்து என்னோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலைக்கு எங்கிருந்தோ வந்த பீட்டா என்கிற அமைப்புக்காரனுக்கு என்ன அக்கறை? இந்த கேள்வி எழும்போது அதன் ஆபத்து நமக்கு புரியுது. இதை நுட்பமாக பார்க்கிற போது அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரன் ஜான் பர்கின் என்கிற அந்த ராணுவ வீரன் எழுதுறது, பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்ற புத்தகத்தில் 2 பகுதியாக அவர் எழுதி வெளியிட்ட அந்த நூலை படிக்கிற போது நமக்கு நன்கு இந்த நுட்ப அரசியல் புரியும். பசுமை புரட்சி என்று எப்படி குட்டை ரக பயிர்களை கொண்டு வந்து நமது பாரம்பரிய நெல் வகைகளை அழித்து ஒழித்தார்களோ, இந்த ரசாயன உரங்களை விற்பதற்கு 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தி வெடிக்காதிருந்த மிச்சம் இருந்த வெடியுப்புகளை, அந்த நச்சுக்குண்டுகளை, வேதிக்குண்டுகளை அதை நுறுக்கி அந்த வெடியுப்புகளை உரமாக விற்குவதற்கு அதை மாற்றி உரமாக விற்கலாம். இவ்வளவு குண்டு இருக்கு, இவ்வளவு மிச்சம் ஆயிடுச்சு, என்ன செய்யலாம்? இதையெல்லாம் உரமாக்குனா விற்கலாம். எங்க விற்கலாம்? பெரிய சந்தை இந்தியா தான். அப்ப இந்தியாவில் விற்கலாம். அதை சந்தைப்படுத்துவதற்கு இந்த நவீன உழவு இயந்திரமான டிராக்டர், அதை சந்தைப்படுத்துவதற்கு அதை தயாரித்த முதலாளிகள் லாப தேவைக்கு பல லட்சக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைக்கிறான். நாட்டு மாடுகளை, உழவு மாடுகளை. அதுக்கப்புறம் இந்த டிராக்டர் கொண்டாந்து விற்கிறான், டிராக்டரை சந்தைப்படுத்துறான். இந்த நாட்டு மாடை ஏன் கொள்ள வேண்டியது இருக்குன்னா, இந்த ரசாயன வேதி உப்புகளை கொண்டு வந்து விற்பதற்கு. அதை எப்படி சந்தைப்படுத்துவதற்கு இடைவெளி யார் இருக்கிறது? நாட்டு மாட்டு சாணம். இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் என்ன பிரச்சனை? நாட்டு மாட்டு சாணம் தான் உரமாகுது, நாட்டு மாட்டு சிறுநீர் தான் உரமாகுது. இந்த வெண்மை புரட்சி என்கிற பேர்ல இந்த கலப்பின மாடுகளான இந்த செர்சி மாட்டை கொண்டு வர்றான். அது பல தடவை நான் பதிவு பண்ணிட்டேன். அது பசு இல்லை, அது பிசாசு என்று பல தடவை சொல்லிட்டேன். அது கறப்பது பால் இல்லை, பால் போல ஒன்று. நம்ம மாடு கறக்கிறது தான் பால். நம் தாயின் மாரில் கறக்கிறதும் பசுவின் மாரில் கறக்கிறதும் 2 ஏட்டு வகை பால், 2 ஒரே வகை பால். தாயின் மாரில் பால் ஊற்றிச்சுன்னா பசுவின் மாரில் பாலை குடிச்சு ஊட்டமாக குழந்தை வளரும், அதுக்கு ஒரு நோயும் வராது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பசுவை தாயின் கோ மாதா என்று வைத்தான். கோ என்றால் பசு, மாதான்னு வைத்தான். அப்ப என்ன செய்யறான்? இந்த நாட்டு மாட்டு சாணம் இருக்கிற வரை விவசாயி இயற்கை உழவை விட்டு, விவசாயத்தை விட்டு வெளியில வர மாட்டான். இந்த வேளாண் முறை ஒரு தற்சார்பு முறை, சுழற்சி முறை. மாடு, சாணம், உரம், விளைச்சல், அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. இந்த நடு கூள வைக்கோல், மறுபடியும் ஏற, அதுக்கு சாப்பாடு, சாணம், மறுபடி தீக்கொண்டி உரம். இந்த வட்டத்துக்குள்ளேயே தமிழன் இருக்கிறான். இந்த இயற்கை விவசாயம் இருக்குது. இப்ப இந்த மாட்டை வெளியில எடுக்காம இயற்கை விவசாயத்தை விட்டு வெளியேற்ற முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். இதுல என்ன பண்றான்னா, நெட்டப்பயிறு வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயரும். இது நமது பாட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வரப்பு இருக்கு, நீரும் உயரல, நெல்லும் உயரல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்றான்? இவ்வளவு உயரத்தில் இந்த நெல்லு சாஞ்சு படுத்துச்சு, குனிந்த அர்த்தம். இப்ப வரப்புக்கு உள்ள இருக்கு, முட்டிக்கால் ஓட்டா இருக்கிறான். இப்ப அடி இருக்கு, முனி இருக்கு, நடு இல்ல. மாட்டுக்கு தீவனம் இல்லாம ஒழிச்சான். நுட்பமா இதை கவனிச்சுக்கணும். அரசியல்னா என்ன? இதுதான் அரசியல். அம்மா வாழ்க, ஐயா வாழ்க அரசியல். கண்ட காலில் விழுந்து கும்புறதல்ல அரசியல். இதுதான் அரசியல். இது யார் உனக்கு சொல்லிக் கொடுப்பா? சமூக விரோதி, தேச துரோகி தான் சொல்லி தருவான். வேற உனக்கு சொல்லி தர மாட்டான். அதை புரிஞ்சுக்கணும். எழுதி வச்சு படிக்கிறவன் எவனும் உனக்கு அக்கறையா பேச மாட்டான். இவனோட பேச்சை சொல்லிரு முதலமைச்சரை, நான் கட்சியை கழிச்சு விட்டு போயிடுறேன். எதிர்கட்சி தலைவர் ஐயா உள்ள இருந்து சட்டசபையிலிருந்து வெளியில வராது, உள்ள இருந்து வெளியில இருந்து என்ன பேசணும்னு எழுதி வச்சுட்டு பேசுறாரு. இவங்களுக்கு மக்களின் பிரச்சனையே மனசுக்குள்ள இல்லாத போது மக்களின் மனசுக்குள்ள இவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க கேள்வி கேட்டுப்பாரு. நல்லா கவனிச்சுக்க. இதை காலி பண்ணிட்டான். குட்டப்பயிறு IR8, IR20 இப்படி கொண்டு வந்தான். இது என்ன பண்றான்? வேகமா வளர்ந்துரும். நம்ம பயிறு 6 மாசம், 4 மாசம். இது 3 மாசத்துல 90 நாள்ல வீட்டுக்கு நெல் வந்துரும்ட்டான். நம்ம ஆளு பள்ளிச்சு நின்ட்டான். விதையை வித்துட்டான். விதையை விற்கிறதுக்கு இலவசம்ட்டான்.
இலவசம்னா தான் இவன் எல்லாத்தையும் விட்டுருவானே. வேட்டி வந்து விழுந்ததா எங்கே போச்சுன்னு தெரியாம எல்லாத்தையும் விட்டுருவான். அந்த நிலையில இந்த இலவச விதைகளை வாங்கிட்டு வந்து விதைச்சான். இப்ப பாட்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து வித்தான். இதுல இருக்கிற மிச்ச வெடிப்புல இதுக்கே பூச்சி மருந்து அதே ரசாயனம் அதையே வச்சு தயாரிச்சிட்டான். அதான் எங்க அப்பா சொல்றாரு, அது பூச்சிக்கொல்லி இல்லடா உயிர்கொல்லின்ட்டு. பூச்சிக்கொல்லி அதை குடிச்சா நீ செத்து போவியா வாழ்வியானா செத்து போயிருவ. அப்படின்னா அது பூச்சிக்கொல்லி இல்ல உயிர்கொல்லி. அதை கொண்டாந்து வித்தான். இந்த சந்தைப்படுத்துவதற்கு என் மாடு குறுக்க நிக்குது. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. ஒரு ஏழை அப்பத்தா ஒரு பசுமாடு வச்சிருக்காங்கன்னா அது 1.5 லிட்டர் கறக்குதுன்னு வச்சுக்க, பாலா கறக்கும். இந்த பாலை 100 மில்லி 50 மில்லி 200 மில்லி 100 மில்லின்னு அந்த தெருவில் ஊற்றி இந்த கிளவி வளர்த்துக்கிடுவா. இதை காலி பண்ணணும். அப்ப கொண்டாந்தன் ஜெர்சி மாடு. என் மாடு ரத்தத்தை பாலா முறிச்சு ஊத்தும், அந்த மாடு சதைய ரத்தமாக்கி அந்த ரத்தத்தை பாலா ஊத்துது. அதனால என் மாடு 3 லிட்டர்னா அது 10 லிட்டர் கறக்குது. இது பால், அது விஷம். இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க சொல்லும் போதெல்லாம் சிரிச்சா நக்கலா இந்த மாடு மாடு மேய்க்கணும்ன்றான், விவசாயம் பார்க்கணும்ன்றான், கோக்கு பெப்சி குடிக்காதரா, நுங்கு இளநீர் குடிடா, கரும்புச்சாறு பழச்சாறு குடிடான்னு இன்னைக்கு எல்லாரும் அதையே பேசிட்டு இருக்கிற. இப்படி பல செய்திகளை நீ கேளு, கேட்காம போ. பட்டுக்கோட்டை எங்க ஐயா பாடினதான், காலமறிந்து கூவும் சேவல் கவுத்தி போட்டால நிக்காது கூவிரும். நீ கேளு, கேட்காம போ. நாங்க பேசுறத பேசிடுவோம். கேட்கறதும் கேட்காம போறது உன்னுடைய கடமை, உன்னுடைய விருப்பம். ஆனால் சொல்லிக்கொண்டே இருப்பது எங்களுடைய கடமை. அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கொக்கோ கோலா பெப்சியை விட்டுட்டான், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, பால் சந்தைக்கு வந்துட்டான். நீ பாக்குறீல மாடை எப்படி பண்றான்னு. நீ எப்படி காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு ஓட்டை வச்சிருக்கியோ அப்படி குடலுக்கு நேரம் மாட்டுக்கு ஒரு ஓட்டை போட்டு மூடியை போட்டிருக்கான். நேரம் அந்த மூடி எடுத்து இறையில அப்படி வெளியே எடுத்துட்டு இறப்பை உள்ள வச்சு மூடிடுறேன். இந்த மாட்டுப்பாலை தான் சந்தைப்படுத்தி உனக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் முடிஞ்சிட்டு செத்து போங்க. எதுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறிய? அவன் ஒருத்த போய் உள்ள எல்லாரும் ஓட்டையும் போட முடியுமா? நீ இருந்த என்ன செத்தா என்ன? எதுக்கு மானம் கட்டி எல்லாம் கட்டு போய் ஈன பொழப்பு பிழைக்கிறதுக்கு செத்து போகலாம். எதுக்கு இந்த வாழ்க்கை? என்ன நம்மளை சுற்றி நடக்குது? எதுக்காக இதெல்லாம் செய்கிறான்? இதை பற்றிய அக்கறை, இதை பற்றிய புரிதல், இதை பற்றிய கவனிப்பு எதுவுமே இல்லை. முடிச்சு தள்ளிட்டான், ஒன்னா முடிச்சுட்டு வரான். இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஏன் இந்த காளைய இந்த ஜல்லிக்கட்டு காளைய அடிக்கணும்? ஆந்திராவில் யானை சாணி போடுது, உரமாகல. அது குதிரை சாணி போடுது, மாட்டு சாணி அளவுக்கு உரமாகல. ஒட்டகமும் சாணி போடுது, ஆனா உரமாகல. யானை குதிரை ஒட்டகம் எல்லாம் பால் கறக்குது, ஆனா இந்த அளவுக்கு பண மதிப்பு இல்லை, சந்தை மதிப்பு இல்லை. ஒட்டக பால் கொடுங்கன்னு யாரும் குடிக்கல, யானை பால் குடிங்கன்னு யாரும் குடிக்கல, குதிரை பால் கொடுங்கன்னு யாரும் குடிக்கல. ஆனா இதுதான் இதுல என்ன இருக்கு? இந்த காளையை அடிக்க பாக்குறான். இந்த காளை எதுக்கு? இந்த காளையை கொன்னுட்டா நாட்டு மாட்டு இனம் முடிஞ்சிடும். இப்ப நாட்டு மாட்டை 1-2 பசு வச்சிருப்ப, இந்த பசுக்கு செயற்கை கருத்தரிப்புக்கு தான் நீ போக முடியும். அந்த செயற்கை கருத்தரிப்புக்கான ஊசி மருந்து உங்ககிட்ட இல்ல. யார் வச்சிருக்கா? ஐயாமையன் தான் வச்சிருக்காரு. அவர் நேரடியா உம்மாட்டு ஊசியை போட மாட்டார், உம்மாட்டு விந்தணுல போட மாட்டார். அவர் எதையோ கொண்டாந்து கலப்பினமா போட்டுருவார். இப்ப நீ பகிரியில் அந்த புலனத்துல பாக்குறியா இல்லையா? பன்னிக்கறியும் திங்கிறான், மாட்டுக்கறியும் திங்கிறான். எதுக்குன்னு 2 தனியா திங்கிட்டு இருக்கான். ஒன்னாக்கிறோம்னு பன்னியின் விந்தனும் காளையின் விந்தனும் சேர்ந்து ஒரு புது மாட்டை உருவாக்கிட்டான். நீ எழுதி வச்சுட்டு அண்ணா என்ன படிச்ச இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆண்கள் அவசியப்பட மாட்டீங்க, ஆண்கள் இருப்பீங்க. நீங்கள் உயிரணுவை உற்பத்தி, உங்க உயிரணுவை உங்ககிட்ட இருக்காது. சிரிக்க கூடாது, சத்தியம் பேசிட்டு என்ன சிரிக்கிற நீ? நீ சாப்பிட, நீ குடிக்கிற தண்ணி, நீ சாப்பிடுற அரிசி, நீ சுவாசிக்கிற காற்று எல்லாமே விஷம். நீ நல்லா இருக்கும் நினைப்ப, ஆனா உன்கிட்ட ஒண்ணு இருக்காது. ஏய், நீ தக்காளி விதையை நீதானே வச்சு விதைச்ச, கத்தரி விதையை நீதானே விதைச்ச, வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் சொரக்காய் பூசணிக்காய் விதை நீதானே விதைச்ச. இப்ப எங்க விதை சொல்லு பாப்போம்.
பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, விளைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய விதை எப்படா அமெரிக்காக்கார மான்சாண்டா நிறுவனத்துக்கிட்ட போச்சு? ஒரு கிலோ தக்காளி விலை, ஒரு கிலோ கத்தரி விலை 1000 ரூபாய்க்கு அதை எப்படா விற்கிறான்? உன் தக்காளி விளையுது, விளையாம விளையுது, எப்படா எப்படி விளையுது? சீட்லெஸ் திராட்சை எப்படா வந்துச்சு? எப்படி வந்துச்சு? விளையாம கத்தரிக்காய் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? விளையாம தக்காளி எப்படி வந்துச்சு? கடைசியா சீட்லெஸ், போன்லெஸ், கேஷ்லெஸ் கொண்டாந்து நிறுத்திட்டாரு ஐயா மோடி. அதுவும் லெஸ் தான். உன் எல்லா விதையும் உருவன மாதிரி உனக்கு இருக்க உயிரினவையும் கழட்டிடுவான். நீ ஆளா இருப்ப ஒரு ஆம்பளைன்னு. நடக்குதா இல்லையா? நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னு கேளு, நான் சத்தியத்தின் மகன். நீ எழுதி வச்சுக்க. நீ ஒரு நாள் வள்ளுவர் கோட்டத்துக்கு நின்று இன்னைக்கு பேசுறான். இந்த ஆள் 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜல்லிக்கட்டை பத்தி பேசிருக்காயா? இந்த நாட்டு மாடுன்னு இருக்கான் ஒரு இத்தினீண்டு பையன். A2 வகை பால் என்பது A1 வகை. இந்தியாவிலே ஒரு வகையிலும் பேசல, நாங்க தான் போயிட்டு இருந்தோம். இதால என்னைய தேர்தல் பரப்புரையில் வந்து கருணாநிதி ஜெயலலிதா வைவானா A2 A1 போயிட்டுக்கிறான்றாங்க. ஆடு மாடு மேய்க்க சொல்றான்னு என்னை கேவலமா போயிட்டு இருந்தான். நான் சொன்னேன், ஆஸ்திரேலியாவில், பிரேசில்ல, டென்மார்க்ல ஹெலிகாப்டர்ல ஆடு மேய்க்கிறான்டா, மாடு மேய்க்கிறான்டா, நீ அதெல்லாம் அவமானமாக்குறதான்னு நம்பவே இல்லை. கடைசியா எவனோ ஒரு தம்பி ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறது அந்த எடுத்து அது மேல என் பேச்ச போட்டான். இப்பதான் நம்புறேன். ஆமாப்பா, இவன் சொல்றது ஹெலிகாப்டர் தாப்பா மாடு மேய்க்கிறாங்க. பைத்தியக்கார பயிர்களா, நம்ம ஜல்லிக்கட்டு காளையினுடைய விந்தணுவை 1 மில்லியன் 100 கோடிக்கு வாங்கிட்டு போய் பிரேசில் தன் நாடு முழுமைக்கு நம் நாட்டு மாட்டை உருவாக்கிட்டான்டா. நாடு முழுமைக்கு பிரிட்டன், அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் வெல்கம் பேக் டு A2 மில்க் எழுதி வச்சு விற்கிறான். உன்னுடைய வேப்பங்குச்சி 3 குச்சி 1000 ரூபாய், உன்னுடைய கருப்பட்டி 1 கிலோ 1000 ரூபாய், உன்னுடைய பழைய தண்ணி, வடிச்ச தண்ணி, நீச்ச தண்ணி 1000 ரூபாய், உன்னுடைய எள்ளு உருண்டை 10 உருண்டை 2000 ரூபாய், உன்னுடைய மஞ்சட்டி 3 சட்டி 26000 ரூபாய். உனக்கு என்ன தெரியுது? உன்னுடைய பொருளாதாரம் எங்க சொல்லு? பைத்தியக்கார பயிலு பீஸாவும் பார்க்கிறேன், இந்த இண்டி சேர்த்துட்டு கிடக்குறா. இவனை போய் என்ன பண்ணிட்டு, இவனுக்கு என்ன தெரியுது? இவனுக்கு இதை புரிந்து கொள்ளணும். இது எதுக்காக இந்த விழிப்புணர்வு வந்தது? ஏன் இந்த போராட்டம் வந்தது? வெறும் மாடா? மாடு இல்ல, அது மாடு இல்ல, ஒரு தமிழ் தேசியனத்தின் பண்பாடு. அத புரிஞ்சுக்கிறது. ஒரு படம் வருது, ஒரு கண்ணுக்குட்டி இப்படி படுத்து கிடக்கு, அது மேல ஒரு சின்ன குழந்தை அது வயிற்றுல படுத்து கிடக்கு. தமிழ் ஹிந்துல ஒரு இது வருது. இந்த கண்ணுக்குட்டியும் இந்த பையனும் வளர்ந்து பெரியானாக பிறகு விளையாடுவாங்கல்ல, அந்த விளையாட்டுக்கு பேர் தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு எழுதியிருக்கான். இதை விடலாம் எளிமையா எவனுக்கும் புரிய வைக்க முடியாது. அதுக்கு மேல வதைனா, ஆமா வதை, நீ எப்ப எங்க ஊருக்குள்ள வந்தாலும் உனக்கு விழும் உதை. இப்படிதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. வதைன்னு சொல்லவே கூடாது, தமிழர்களே சொல்லக்கூடாது. உலகத்துல எந்த நாட்டு எந்த மொழிவழி தேசியனத்தின் தெய்வங்களையும் கொண்டா. எங்க முருகனா மயில் வாகனம், பாம்பு கூட நிக்கி, சேவல் கொடி. எங்க சிவனா காளை வாகனம், அவருக்கு மாலை பாம்பு. நீ பார்த்துக்க. சக்தியா அதுக்கு ஒரு சிங்கம். எல்லா கடவுள்களுக்கும் இந்த மிருகங்களை, விலங்குகளை வாகனமா வச்சு கூட வச்சு கும்பிட்டு வந்த ஒரு குலக்கூட்டம் வந்து அதை வதக்குதுன்னு சொல்லுவதை ஏற்க முடியாது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால இவன் என்ன நினைக்கிறான், வெறும் காளையோட விளையாடுற விளையாட்டு அல்ல, நம் பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர், நமது இனத்தின் பண்பாட்டு கூறுகளின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருக்க அவமானம். இதை விட்டுவிடக்கூடாது. இந்த நாட்டு மாட்டு இந்த காளையை அழிப்பது ஒண்ணுதான், தமிழர்ங்கிற இனத்தை அழிப்பது ஒண்ணுதான். கொஞ்சம் கொஞ்சமா இழந்திருக்கான். நமக்கு இருக்கிற நிற கவர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு, நம்ம கருப்பா இருக்கிறதுனால வெள்ளையா இருக்கிற எல்லாமே உயர்ந்தது என்ற உளவியல் நோயை பயன்படுத்தி கொண்டு, நம்ம பண்ணி கருப்பா இருந்துச்சு, அதுல இருந்து டக்குன்னு இவனுக்கு நிற கவர்ச்சி வெள்ளை பண்ணியை கொண்டாந்தான். எல்லாம் வெள்ளை பண்ணின ஃபோர்க். இது பண்ணின்னு அவனுக்கு சரியா வரல, ஃபோர்க்குன்னு அது சரியா வந்துருச்சு, போயிட்டான். கருப்பட்டி கருப்பா இருந்துச்சு, கரும்பு பனையில இருந்து வர்றது, கரும்புல இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு நிறமா செம்பழுப்பா இருந்துச்சு. இவன் பார்த்தான் வெள்ளையா இருக்கணும், சீனின்னு கொண்டாந்தான். அம்புட்டும் கெமிக்கல், அம்புட்டும் ரசாயனம். இந்த கருப்பட்டியும் இந்த சர்க்கரையும் சாப்பிட்றவங்க உடம்புல சர்க்கரை ஏறல.
இந்த சீனியை போட்டான், சிவ்வுன்னு ஏறிடுச்சு. எவ்வளவுப்பா? 500ங்க. தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய வேண்டிய சர்க்கரை உடம்புக்குள்ள ஏறி வந்துருச்சு உற்பத்தி. 30 வயசு 25 வயசுல சர்க்கரை. 1 கோடிக்கு ஆடிக்கார் வர்றான் சாலையில் ஓரமா. ஒரு தள்ளுவண்டி கடை, ஒரு 7 10. அம்மா ஒரு செம்பு கூழ். கார் 1 கோடி, செம்பு 5 ரூபா. இதை சின்ன வயசுலேருந்தே குடிச்சிருக்கலாம். அப்போ பெருமல் கூழ் குடிக்கிறான், பைத்துக்கிறப்ப கருப்பான்னு. சின்ன வெங்காயம் தின்னா வாய் வீசும்னா, இப்போ வாழ்க்கை வீசி போச்சு, மருந்துன்னு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை புரிந்துக்கிறணும். இதை புரிந்து கொள்வதுதான் இருக்கிற அரசியல். இந்த இதில் அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை விற்பனை செய்வதற்கு தமிழனுடைய பாரம்பரிய உணவும் பண்பாடும் இந்த காளைகளும் மாடுகளும் இடையூறா இருக்கிறதுங்கிறதான் பிரச்சனை. அப்ப அதுல நம்ம காளைய கருணை இருக்கிறது போல காட்டி, அக்கறை இருப்பது போல காட்டி அழிக்கிறான். இப்ப அந்த காளையை அழிச்சுட்டு கேட்கிறான், அந்த காளை இருக்கிறவரை நாட்டு மாடு, காளை ஜல்லிக்கட்டு நடத்திட்டா நாட்டு மாடு உருவாயிருமா? சிலர் கேட்பான் பாருங்க. தமிழ்ல பேர் வைக்க, தமிழ்ல பேர் வச்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா? தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல பேசிட்டா தமிழ் வாழ்ந்துருமா? என்ன கடத்தெருவிலாம் தமிழ்ல பெயர் பழக, தமிழ்ல எழுதி வச்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா? தமிழ்ல படிச்சுட்டா, தமிழ் படிச்சுட்டா வேலை கிடைச்சிருமா, சோறு கிடைச்சிருமா? நாய் பண்ணிலாம் கூட தான் நல்லா சோறு திண்டு தெரியுது. அதெல்லாம் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு, ஹிந்தி படிச்சுக்கிட்டு, சமஸ்கிருதம் படிச்சுட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கேள்வி, எதுக்காட்டாலும் ஒரு வியாக்கியானம். இதெல்லாம் செஞ்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா, அதெல்லாம் செஞ்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா? இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டா நாட்டு மாடு காப்பாற்றிடுவீரா? அதனால எல்லாம் காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க உங்களெல்லாம் கொன்னுட்டா தான் இதெல்லாம் காப்பாற்ற முடியும். எந்த வேலை செய்வா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பியா? வேற வேலை செய்வியா? எதாவது கேள்வி கேட்பான். அவனுக்கு வேற கேள்வி கேட்கறதான், வேற எந்த வேலையுமே கிடையாது. காலைல எந்திரிச்சுன்னா என்ன கேள்வி கேட்கலாம்? எங்க ஊர்ல ஏதோ ஒருத்தர் சொல்லாரு, ராஜீவ்காந்தி ஆடு மேய்ச்சிட்டு ஆடை கொண்டாந்து கட்டிட்டு குளிச்சுட்டு மேடையில் ஏறி பெத்துறான். ராஜீவ் காந்தியே, என் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா? அவர் எந்த பக்கம் இருக்கிறாருன்னே தெரியாது. அவன் எங்க பேசுறான்னு தெரியாது. ஆனா அவனுக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும். இது ஒரு குணம். இவர்களையெல்லாம் சேர்த்துத்தான் நீங்க உன் இன விடுதலைக்கான புரட்சியையும் முன்னெடுக்கணும். வேற வழி கிடையாது. அப்ப இதை நுட்பமா பார்த்துக்கணும். என்ன சொல்றான்? இந்த காளைகள் என்பது, ஒரு காளை இருந்தால் 500 மாடுகளுக்கு மேல நீ கருத்தரிக்க வைக்க முடியும். ஒரு காளை இருந்துச்சுன்னா இந்த ஒரு நெல்லு, ஒரு நாற்று 100 நாற்று ஆகுது. 100 நாற்று, ஒரு நாட்டுல 50 விதைனாலும் எவ்வளவு இருக்குது பாரு. அதுதான் உயிர் பெருக்கம். அப்ப என் காளைகளை அழிய விடாமல் நாங்கள் காத்து விட்டால் போதும். எங்கள் நாட்டு மாட்டு இனத்தை அழிய விடாமல் நாங்கள் காப்பாற்றி விடுவோம். 7 கோடி மாட்டுல இருந்து 7000 மாடாக குறுகிற வரை எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பாடு வட்டாலும் என் நாட்டு மாட்டினத்தை உயிர்ப்பிக்கணும் நான் துடிக்கிறேன். அதனால நான் எழுறேன். என் நாட்டு நாயை தெருவு கொண்டாந்தான், அவன் நாயை சந்தைப்படுத்தினா, என் வீடு வரைக்கும் அவன் நாய் வந்திருக்கு. எனக்கு பரிசா கொண்டாந்து என் தம்பியில் கொடுத்தாங்க. அதை நாங்கள் வளர்க்குறோம். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எப்படான்னு. என் வீட்டு நாய் ரோட்டுக்கு வந்துருச்சு. நாங்கள் வந்த மாதிரி நாட்டு கோழி வளர்த்துருந்தோம். அது பல வண்ணத்தில் இருக்கு. கருப்பு கிருப்பு கொஞ்சம் கலந்துமா இருக்கும். வெள்ளையா எனக்கு இருக்கிறது பிடிச்சிடும். நடிகனா வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருந்துட்டு அவன் எவனா இருந்தாலும் சரி, வா நாட்டை ஆளு வா. இந்த தீபாவை கூட்டி நிக்கிறான தமிழன் கிளம்புறான். ஒரு 1000 பேர் வாசல்ல கூடிக்கிறான். தீபாவை அம்மா வாக்காமல் ஓய மாட்டோம் அப்படின்றான். மனசெல்லாம் வலியா இருக்கு. ஒரு பக்கம் பல லட்சக்கணக்கில் மாணவர் போராட்டம், அதுக்கு பெருமைப்படுறதா? தீபா வீட்டு வாசல்ல அம்மா வாக்காம நிக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் கூட. இதுக்கு என்ன இவங்களை வச்சுக்கிட்டு என்னதான்டா செய்யறது? எப்படி? எந்த ஊருக்கு போனாலும் தீபா படத்தை போட்டு தீபா அம்மா பேரவை, அம்மா தீபா பேரவை. என்ன இது? இப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்குது. இது ஒரு கூட்டம். அப்ப இன்னைக்கு ஒவ்வொன்றாக இழந்து விட்டு நிற்கிற தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள், ஒரு அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசியனத்தின் மக்கள்
தன் மொழியை மீட்டு, கலை இலக்கியம் பண்பாட்டை மீட்டு, தன்னுடைய பாரம்பரிய வேளாண்மையை மீட்டு, எல்லாவற்றையும் மீட்டு காப்பாற்றி ஒரு தேசிய இனம் மீட்சி வர வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிற போது இது எல்லாம் தேவைப்படுது. இது மாடுதானே, இது ஆடுதானே, இது நாய் தானே, இது நரிதானே, இது மரம் தானே என்று விட்டு போக முடியாது. இங்க இருக்கிற பெருமக்களுக்கு தேசப்பற்று என்பது தேசிய கொடியேற்றும் போது வணக்கம் செலுத்தி தேசிய கீதம் பாடப்படும் போது எந்திரிச்சு நிற்பதுதான் என்று நினைக்கிறாங்க. அது இல்ல. இங்க போராடுகிற பெருமக்கள் எல்லாம் குற்றஞ்சாட்டு. பல பேர் சொல்றான் தேசிய கொடியை அவமதித்து விட்டார்கள் என்று. அதுக்காக அது ஒரு குற்றம், அது ஒரு தவறு. நாட்டில் மிகப்பெரிய தலைவர்கள், அமைச்சர்கள் வண்டியில் கூட தான் தேசிய கொடி தலைகளாக கட்டப்பட்டது. யோகா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாட்டின் முதன்மை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட தான் தேசிய கொடியில முகத்தை தொடச்சிட்டாரு. ஏன் நீங்க யாருமே பேசல? யாருமே பேசலையே. அதுவல்ல, எங்க ஐயா காமராஜ் சொல்றாங்க, ஏய் தேசிய கீதம் பாடப்படும் போது எந்திரிச்சு நிக்கணுங்கிறது ஒரு மரபு. ஆனால் அந்த நேரம் கிணத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிறவரை பாட்டுக்கு நிக்க கூடாது, படகு குதிச்சு குழந்தையை காப்பாற்றணும். அதுதான் முக்கியம். அதுதான் உண்மையான தேசப்பற்று. இந்த தேசப்பற்று என்பது நாட்டில் வாழ்கிற மனிதர்கள் தேசிய கொடிக்கு ஜனகணமனைக்கு வணக்கம் செலுத்துவதும், நாட்டில் வாழ்கிற மனிதர்களை எந்திரிச்சு வணக்கம் போடுறதும், வாழ்க வாழ்கன்னு கத்துறதும் அல்ல. நாட்டில் இருக்கிற புல்லு பூண்டு செடி கொடி மரம் மட்டை யானை பூனை நாய் நரி மலை காடு செடி எல்லாவற்றையும் நேசிப்பதுக்கு பேர் தான் நாட்டுப்பற்று. நாடுனா ஐயா மோடி வாழ்க, ஐயா ஓபி பன்னீர்செல்வம் வாழ்க. என்ன தேசபக்தன் இதுவா? இப்படி ஒரு தேசப்பற்று இருக்கா? ஆனா இவர் யாரு? மரத்தை வெட்டி பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு விற்பார். ஆனால் ஐயா மோடி வாழ்க வாழ்க என்று சொல்லுவார். இவர் தேசப்பற்றாளரா? அப்படியா? இங்கே ஒண்ணு கணிச்சுக்கணும். இந்த காவல்துறை மேல நம்ம பெரிய மதிப்பு வச்சிருக்கோம். காவல்துறையை இப்ப இருக்கிற காவல்துறையே அல்ல, இது அதிகாரத்தில் இருப்பவருடைய ஏவல் துறையாக இருக்குது. ஆனால் காவல்துறையை காவல்துறையாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, தமிழீழ நாட்டில் காவல்துறை படையை கட்டமைத்து அந்த காவல்துறை படையை தொடங்கி வைத்து பேசுகிற தலைவன் பிரபாகரன் பேசுகிறார், குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை, ஒரு குற்றவாளியை உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை என்று சொல்றார். நம்ம காவல்துறை என்ன சொல்லுது? சமூக விரோதி ஊடுருவிட்டான், தேச விரோதி ஊடுருவிட்டான். அவன் தேச விரோதியும் சமூக விரோதி இந்த நாட்டில் உருவாகிற நிலையை உருவாக்கியது யார்? அதுக்கு பதில் இல்லை. சின்ன சின்ன நகைச்சுவையா தம்பிகள் துணுக்குகளை நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒருத்தன் அனுப்புறான், ஒரு வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான். அவன் பொண்டாட்டி எந்திரிச்சு, ஏங்க வீட்டுக்குள்ள திருட்டு போய் வந்துட்டான், போலீஸை கூப்பிடுங்க பொண்டாட்டி கத்துது. அவன் புருஷன் அமைதியா இருக்கான். என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்க. சும்மா இருடி, திருட்டு போய் வந்தான்னா வீட்டுக்குள்ள ஏதாவது திருடிட்டு தான் போவான், அவங்க வந்தானா வீட்டை கொளுத்தி விட்டுருவான்றான். சிரிப்பா இருந்தாலும் வேதனையாவும் இருக்கு. இப்ப ஒண்ணு ஐயா மோடி ஒரு அறிவிப்புறாரு, 2019க்குள் குடிசைகளே இல்லாத இந்தியா அப்படின்னு. அதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எங்க காவல்துறையோட ஒரே நாள கொளுத்தி முடிச்சிடும்ன்றான். அதாவது எதை காக்கணுமோ, யார் காப்பவர்களோ அவர்களே அழிப்பவர்களாக இருப்பதான் இங்க சமூக முரணா இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க. அது ஒரு விவாதத்தில் என்ன கேட்குறாங்க, இது என்ன பெரிய புரட்சிங்கிறீங்களே, ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா இந்த புரட்சி வந்திருக்குமா அப்படின்னு. அவங்களே பேருக்கு பின்னாடி புரட்சி தலைவன் தானப்பா போட்டுக்கிட்டாங்க. அப்ப அது எப்படி? புரட்சி என்பது கட்டளைப்படி நடப்பதில்லை. புரட்சியாளர் லெனின் சொல்றான், புரட்சினா கட்டளைப்படி நடப்பதில்லை புரட்சி. அது தருணம் பார்த்து நிகழ்வதும் அல்ல, பிறப்பதும் அல்ல புரட்சி. அது வரலாற்றின் போக்கில் முதிர்ச்சி அடைகிறதுங்கிறான். பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு காரணங்களால் அது வெடிக்கிறது, அது பிறக்கிறது என்கிறான்.
புரட்சியாளர் லெனின். புரட்சி என்பதற்கு பிறப்பதற்கான காரணம் இது ஜெயலலிதா இல்ல, அவங்களுக்கு மேல அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா இல்ல, யார் வந்தாலும் சரி காலம் தேவைப்பட்டால் எச்சூழலிலும் பிரசவிக்கும் புரட்சியே. அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். புரட்சியாளன் பகத்சிங் சொல்றான், புரட்சி என்பது ரத்த மோதல்கள், ரத்தம் சிந்துகிற மோதல்கள் அல்ல புரட்சி. அது தனி நபருடைய வஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு புரட்சியில் இல்லை. அவன் விருப்பு வெறுப்புக்கு வஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் புரட்சியில் இல்லை. அது வெடிகுண்டுகள் துப்பாக்கியின் மீதான வழிபாடும் அல்ல புரட்சி. அது வெளிப்படையாக அநீதியை கொண்டு கட்டமைக்கப்பட்ட இந்த சமூக அமைப்பை மாற்றி படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இது புரட்சின்னு நம்ம நாங்க வார்த்தையில சொல்லல. தமிழர் இன வரலாற்றில் மாணவர்களும் இளைஞர்களும் எமது மக்களும் நிகழ்த்தி காட்டியது ஒரு மாபெரும் புரட்சி. இது தன்னெழுச்சி போராட்டம் என்பதை நான் ஏற்கல, தமிழர் இன எழுச்சி போராட்டம் என்றுதான் இதை சொல்லணும். எனவேதான் தமிழர் எழுச்சி தை புரட்சி என்று வச்சோம். மாணவர் புரட்சி வெல்லட்டும், மான தமிழினம் வாழட்டும் என்று சொன்னோம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும், என்றைக்கு ஒரு இனம் அதிகமாக கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் நாட்டம் கொண்டு திரிகிறதோ அந்த இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. ஆனாலும் அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், சிறிது சிறிதாக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற இனத்தின் மக்கள், பிடித்த நடிகர் நடிகனுடைய உருவப்படங்களுக்கு பாலை கொட்டி வழிபாடு நடத்துகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் நிறைந்திருக்கிற தமிழ் சமூகத்திலே, நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் மன்னர்கள் வைத்துக் கொண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகள் நிறைந்திருக்கிற நாட்டிலே பல லட்சக்கணக்கில் தமிழ் தேசினத்தின் பண்பாட்டு மீட்சிக்கு பொழுதுபோக்குக்காக கூடிய கடற்கரையில் போராட்டத்திற்காக புரட்சிக்காக கூடினான் என்றால் இது வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி. இங்கே பேசியவர்கள் காணும் பொங்கலுக்கு கூடுகிற ஒரு நாள் கூட்டம், மாலை ஒரு அதிகபட்சம் 3 மணி நேர கூட்டத்திலேயே தாலி அத்துட்டான், ஜங்கலி அத்துட்டான், தோடு அறுத்துட்டான், பரிசு திருடிட்டான், பை அத்துட்டான், 1008 குற்றச்சாட்டு வருது. அத்தனை லட்சம் பேர் 6 நாள் இரவு பகலா இருந்தான். ஒரு பாலியல் தொந்தரவு இல்லை, ஒரு சங்கிலி அத்துட்டான், ஒரு தொல்லை பண்ணிட்டான், ஒரு பரிசத்தை பணப்பை தொலைஞ்சிட்டா அடுத்த நொடி அக்கா இது உங்கதான் பாருங்க, தங்கச்சி உங்கதான் பாருங்க. அந்த மாண்பு தமிழனோடது. பெரும்பான்மை தான் பார்க்கணும். பிரபாகரன் ஈழ விடுதலை போராட்டத்தை 30 ஆண்டுகள் 34 ஆண்டுகள் செறிவா எடுத்துட்டு போயிட்டாருன்னா ஒற்றை மனிதன் செய்யல, எமது மக்கள் மகத்தானவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். நீ பிரபாகரன் நம்பி தன் பிள்ளைகளை சாவ கொடுப்பதற்கு வரிசையில் நின்றார்கள் எமது மக்கள், எல்லாமே பெற்றோர்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை படைகளுக்கு அனுப்பினார்கள். உலகத்தில் எந்த புரட்சிகர ராணுவத்திலும் இவ்வளவு பெண் போராளிகள் இடம்பெற்றது கிடையாது. அதற்கு காரணம் என்ன? என் மகன் பீடி குடிக்க மாட்டான், சீரட்டு குடிக்க மாட்டான், தேநீர் அருந்த மாட்டான், வெத்தலை வாக்கு போட மாட்டான், அவன் கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை கூட தொட்டறிய மாட்டான். அப்படிப்பட்ட ஒழுக்கமானவன் பிரபாகரன் என்பதாலே தன் மூத்த மகனை நம்பி தான் பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தன் மண்ணின் விடுதலைக்கு அனுப்பியது எமது இன மக்கள். பதுங்கு குழிக்குள்ள இரவு பகல் என்று பாராமல் பல நாட்கள் ஒரே பங்கருங்கிற பதுங்கு குழிக்குள் நின்று களமாடிய இனத்தின் கூட்டம் இது. அப்படியே வந்து பாரு காட்டுக்குள்ள வீரப்ப. இது ஏன் அறத்தின் வழி நின்ற மறவர் கூட்டம், அறத்தின் வழி நின்ற மறவர் கூட்டம். நீ பாரு, பல்லாயிரக்கணக்கான எமது இனப்பெண்களை சிங்களம் கற்பித்துக் கொண்டிருக்கான். பிரபாகரன் என்ற தலைவன் வருவதற்கு முன்பு அப்ப இருந்தே அறவழியில் போராடிய தந்தை செல்வாகாரத்தில் இருந்தே இதை கவனிக்கணும். இதை தடுக்க வழி இல்லாமல் தான் ஆயுதம் ஏந்துகிற அவசியம் பிரபாகரனுக்கு கையளிக்கப்பட்டது. அப்பதான் அவர் வழி இல்லாம எடுக்கிறார். எந்த ஆயுதத்தை வைத்து நமது இன மக்களை அழித்து ஒழிக்கிறானோ சிங்களன், அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் நமது இன மக்களை காப்பாற்ற முடியுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான்
இந்த துவக்கை எடுக்கிறான். அதுக்கு பிறகு பல ஆயிரக்கணக்கான நமது பெண்களை கற்பழிச்சு கொண்டிருக்கான். நுட்பமாக கவனிக்கணும். பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்று ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை, நிலவை ஒரு தமிழீழ விடுதலை புலி மறவன் தொட்டான், இழுத்தான், கற்பழித்தான் என்று எவனாவது ஒரு செய்தி சொல்லுமா? அப்போ செய்ய கிடையாது. எங்களுடைய செஞ்சோலை பள்ளியிலே வானூர்தியில் வந்து குண்டு போட்டு 61 பச்சிளம் குழந்தைகளை கொண்டான் சிங்களன். எங்ககிட்டே வான்படை இருக்கு, விமானம் வச்சிருக்கிறார் தலைவர். அதே போல அவன் இறங்கின உடனே இந்த விமானத்தை எடுத்துட்டு போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டு கொண்டிருக்க முடியும். ஆனா செய்யல. கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் நள்ளிரவு போய் தாக்குதல் நடத்தி அந்த ராணுவ விமானங்களை தகர்க்கிறார். அதே விமானத்தை கொஞ்சம் திருப்பி கொழும்பு பொது விமான நிலையத்தில் போடுறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நீ யோசிச்சு பார்த்துக்க. செய்யல. என் எதிரி சிங்கள மக்கள் அல்ல, என் இன மக்களை கொன்று ஒழிக்கிற ராணுவம் தளவாடங்களும் தான் என் இனத்தின் எதிரி என்பதில் தெளிவா இருந்தான். அதான் அறம். அனுராதபுரத்தை அடிக்கிறதுக்கு 21 பேர் அனுப்பிச்சாச்சு. சிறப்பு உத்தரவு என்ன தெரியுமா? சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது சிங்கள ராணுவ வீரர்களின் பெண்களோ, குடும்ப உறுப்பினரோ, குழந்தைகளோ, பெற்றோரோ குறுக்க வந்து விட்டால் தாக்குதலை தொடுக்க கூடாது, நிறுத்திடணும். அவர்கள் பத்திரமாக வெளியேறிவிட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான் தாக்குதலை தொடுக்கணும். இப்படி உத்தரவு விரித்த தலைவனை வரலாற்றில் ஒருவனை சொல்ல பார்ப்போம். சொல்ல முடியாது. காரணம் என்ன? அறத்தின் வழி நின்ற மறவர்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்துளில் வேற்றுமையான் என்ற வள்ளுவ பெருந்தகை வகுத்த மறைமொழி வழி நின்ற மறவர் கூட்டம். காட்டுக்குள்ள வீரப்ப ஒரு நன்கு கட்டமைக்கப்பட்ட ராணுவம் கிடையாது. ஒரு காட்டான். மீசை கூட ஒழுங்கா வெட்டிக்கல தான், தலையை கூட ஒழுங்கா வாரிக்கல தான். காட்டுக்குள்ள இருந்தவன் நாட்டுக்குள்ள ஆண்டவன் சாராய ஆள வச்சிருக்கான். யார் இல்லைன்னு சொல்வியா? காட்டுக்குள்ள வாழ்ந்தவன் சாராயம் காய்ச்சினா பாத்துக்க. பீடி சுருட்டு வெத்தலாக்கு போட்டானா பாத்துக்க. கட்டின மனைவி வேற தவிர யாரையாவது ஒரு பெண்ணை தொட்டான், வீரப்பெண் கற்பழிச்சான்னு செய்தியை பிடிச்சா பாத்துக்க. குற்றச்சாட்டு நிறைய வச்சிருக்கான். இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கான்னு பாத்துக்க. நீ நாகப்பாவை தூக்கிட்டு போனவனுக்கு நயன்தாராவை நமிதாவை தூக்கிட்டு போக எம்பிட்டு நேரம் இருக்கும் யோசிச்சு பாத்துக்க. செய்ய மாட்டான். ஏன்னா அது அறத்தின் வழி நின்ற மறவர் கூட்டத்தின் மாண்பு. அந்த வழி வழி வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகளின் மாண்பு சென்னை கடற்கரையில் மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் வெடித்த அத்தனை போராட்டத்திலையும் பார்த்தோம். அதை அடிச்சு கலைச்சு மாண்புமிக்க அரசு தன்னை தாழ்த்திக்கிட்டது. இது அவசியமே இல்லை. அடிச்சு கலைக்க வேண்டிய அளவிற்கு அங்க ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. அதான் நம்ம வைக்கிறது. அது தேவையற்றதுன்னு நம்ம நினைக்கிறோம். என்ன சொல்றாங்க? நாங்க சட்டம் ஏற்றிட்டோம். 21ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, சட்டம் ஏற்ற போறோம், கொண்டு வர போறோம் அவசர சட்டம். அதுல ஏன் நம்பிக்கை வரல? நம்பிக்கை வராது. என்ன பல ஏமாற்றப்பட்டிருக்கோம். இவ்வளவு பெரிய அரசு, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு இந்த காளைகளை காட்சிப்படுத்துகிற விலங்குகள் பட்டியலிருந்து நீக்கிட்டு சிறப்பு சட்டம் இயற்றி ஒரு அனுமதி தரப்போகுது என்று தரணும் என்று போராடி கொண்டிருக்கிற, கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு அரசு அதற்கான சட்டத்தை பிறப்பிச்சு விளையாட்டை நடத்திட முடியுங்கிற உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குன்னா அதே வரலாறு செய்யலங்கிற கேள்வி வருமா வராதா? அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு மாண்புமிகு முதல்வர் சொல்றாங்க, இப்பதான் காலம் கணிஞ்சு வருது. கணிஞ்சதுன்னா அதுக்கு புகை போட்டு பழுக்க வச்சவன் மாணவனும் இளைஞனும் பொதுமக்களுமா தான் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் இல்லாத போராட்டம் இல்லை. நம்ம வெறுமனே மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டம் நினைக்கிறோம். எமது மக்கள் மகத்தானவர்கள். அவர்கள் தமிழ் தேசியனத்தின் வணக்கத்திற்குரியவர்கள், கொண்டாட்டத்திற்குரியவர்கள், போற்றத்திற்குரியவர்கள். அங்கு கூடிய ஒவ்வொரு மாணவனின் பெற்றோரும் பெருமைக்குரியவர்கள், போற்றுதற்குரியவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, 6 நாட்கள் இரவு பகலாக நடந்த போராட்டத்திற்கு மட்டும் உணவு நீர் கொடுத்ததில் மட்டும் குறைந்தது 50 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. கணக்கு போட்டு பார்த்துக்க. நாடெங்கிலும் நான் கணக்கு பார்த்து குறைஞ்சது 40 லட்சம் பேர் கூடியிருக்கான். ரொம்ப குறைஞ்சது, ஆக குறைஞ்சது வச்சாலும் 40 லட்சம் பேர். 40 லட்சம் பேருக்கு 3 வேளை சாப்பாடு, தண்ணீர், தேநீர், ரொட்டி, இன்சுவை கட்டிகள், பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுத்தது. இந்த கணக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு கணக்கு வச்சாலும்
எத்தனை கோடி ரூபா வருதுன்னு பார்த்துக்க. இத்தனை கோடியும் கொடுத்தது யாரு? என் மக்கள். அவன் மகத்தானவன். சொல்றான்ல, மதவாத சக்தி, தேச விரோத சக்தி, சமூக விரோத சக்தி, இவன் சொல்லுகிற அந்த இஸ்லாமிய பெருமக்கள் தான் இதில் சர்வாதிக்கு மேல எல்லாருக்கும் ஜோறு போட்டாங்க. மற்றவன் எல்லாம் வெறும் சோறு போட்டான், அவன் பிரியாணி சோறு போட்டான், கறியோடு சோறு போட்டான். அவன் இந்த போராட்டத்துக்கு இல்ல, வெள்ளத்துல ஐயோமான்னு கத்தும் போது அவன் சோறு போட்டான். இவன் அவன சமூக விரோதின்பா. என்னவோ ஒரு கால கொடுமை. அதிகாரங்கள் அயோக்கியர்களில் சிக்கிக் கொண்ட போது அப்பாவிகள் தேச துரோகிகளாக போவது தவிர வழி இல்லை. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாயா நம்ம ஆளு, ஒரே வார்த்தை. அவனை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மேதை இந்திய பெருநாட்டில் இல்லை, இந்த அரசியல் தலைவர்கள் இல்லை. ஆனால் அம்பேத்கரை தாண்டி ஒரு பெரிய சிந்தனையாளனோ ஒரு புரட்சியாளனோ இல்லை. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். அதிகாரம் மிக வலிமையானது, முடிஞ்சு. அது என்னமும் செய்யும், எதையும் செய்யும், எப்படியும் பேசும். இவர் எந்த சமூக விரோதி? இந்த ரெண்டு பேரும் முதுகுல அடி வாங்கியிருக்காரு. இவர் என்ன சமூக விரோதி? எத்தனை கையெறி குண்ட வீசினாரு, எவ்வளவு வங்கியை உடைச்சு அந்த பண பெட்டகத்திலிருந்து தூக்கிட்டு ஓடினாரு. அந்த பிள்ளைய பாருங்க, அவன் காலில் காயம் அவனே துடைக்கிறான் பாருங்க. அவன் காலில் வழி ரத்தத்தை துடைக்கல, இந்த இனத்துல தமிழ் தேசியனா அதன் முகத்துல அவமானத்தை துடைக்கிறான். போடா நீ எல்லாம் ஒரு ஆளு. அவன் கண்ணியமிக்க காவல்துறை கையில் 2 கொண்டு போது பாருங்க. அங்கதான் போனா சொல்லுது ஒரு அம்மா, தம்பி முகத்தை இப்படி வெள்ளை துணியில கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை பாஸ்பரஸ் தூளை கொட்டிட்டு பத்தோ சுட்டாப்பா. என்ன பேசுறான்னு தெரியல. ஒரே வார்த்தை, ஒரே மாதிரி என் தாய்மார்கள் பேசுறாங்க நடுக்குப்பத்துல. ஓடி வர பிள்ளைகள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் இல்லையாப்பா, கண்ணீரோட ரத்தத்தோட ஓடியாருது அம்மா காப்பாத்துன்னு. எப்படிப்பா விட முடியும்? வாங்கன்னு உட்கார வச்சு சோறு நீர் கொடுத்தான், இதுக்காப்பா எங்களை அடிக்கிறது? எப்படி இது? மனித மாண்புக்கு அறத்திற்கு சிறிதும் ஒவ்வாத ஒரு கொடுஞ்செயலை நமது அரசு செஞ்சிருச்சு. எனக்கெல்லாம் வருத்தம் என்னன்னா, ஒரே ஒரு நாள்ல மொத்த கூட்டமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா OPS வாழ்கான்னு கத்த வைக்கிற வாய்ப்பு இருந்து அதை கெடுத்தது இந்த அரசு தான். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, என் அருமை மாணவ செல்வங்களே, என் பிள்ளைகளை ஒத்த வயசுல தான் நீங்க வயசு பிள்ளைகள். நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. உங்க போராட்ட உணர்வை நான் மதிக்கிறேன். உங்க உணர்வோடு தான் நானும் பயணிக்கிறேன். இது அரசின் போராட்டம். உங்க போராட்ட கோரிக்கையில அப்படியே அரசு ஏற்கிறது. அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து இன்று வரை ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனைத்து முன் முயற்சிகளையும் சட்ட முயற்சிகளையும் அரசியல் அழுத்தங்களையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை என்னிடத்தில் ஒப்படைங்கள். அந்த வேலையை செய்து கொடுப்பதற்குத்தான் நான் இங்க இருக்கேன். நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. உறுதியாக நாம் சட்டம் இயற்றி இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன். என்னிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் இந்த பனியில் மழையில் இந்த வெயிலில் நனைந்து காஞ்சு கொண்டு இந்த இரவு பகல் பாராது இந்த இடத்துல படுத்து கிடக்கிறது எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. ஒரு பக்கம் உங்கள் போராட்டத்தை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் மன வலியாக இருக்குது. உங்களை பெற்றோர்கள் தேடுவார்கள். படிப்பை விட்டுவிட்டு படிக்கிற பிள்ளைகள் உங்கள் எதிர்காலத்தை தொலைத்து விட்டு இதற்காக நிற்க வேண்டாம். இது அரசின் பொறுப்பு, அரசு நிறைவேற்றும். நம்பிக்கையோடு நீங்கள் கலைந்து செல்லுங்கள். இதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், போய் வாருங்கள் என்று அந்த பிள்ளைகள்கிட்ட பேச வேண்டாம். இந்த மக்களுக்கும் இந்த போராட்டக்காரனுக்கும் இந்த தொடர்பாக இருக்கிற இந்த ஊடகத்துக்கிட்ட பேசி அனுப்பியிருந்தா அவன் ஐயா நமக்காக பேசுறதுக்கு ஒரு அப்பா இருக்காரு, நமக்காக பேச ஒரு தலைவர் இருக்கிறாரு, அழகாக கலைஞ்சு போயிருப்பேன். யாரும் பேசல. ஐயா பாலகிருஷ்ணன் பேசினாருன்னா காவல்துறை அதிகாரிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் காவல்துறை அதிகாரிக்கு எதிராக அந்த போராட்டத்தை வைக்கல. இந்த போராட்டம் அரசுக்கு எதிரானதே இல்லை, அரசுக்கு ஆதரவானது. அரசு ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு நினைக்குது, ஆமா அவனும் நடத்தணும்னு நினைக்கிறான். அரசுக்கு ஆதரவாக வழி சேர்க்கிறான். அப்ப இதை நுட்பமா கவனிக்கணும்ல. இதுல அலங்காநல்லூர்ல மாவட்ட ஆட்சியர் போனாரா, மதுரைக்கு போனாரா, திருச்சிக்கு போனாரா, இல்லை எந்த ஊருக்கு போனார்? கோவை வஉசி மைதானத்துக்கு போனாரா மாவட்ட ஆட்சியர்? அந்த மாவட்ட ஆட்சியர் போனாரா? யார்? அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் போனாரா? யார் போய் பேசினா? இல்ல அப்படி இல்லை, ஒரு பொதுவான குழு. நீங்க கடைசியா ஐயா ஹரிபரந்தாமன்
சட்ட வல்லுநர் சங்கரசுப்பு போன்றவர்களே அனுப்புறீங்க. ஓய்வற்ற நீதியரசர் ஐயா அரிதா பரந்தாமன், சங்கரசுப்பு போன்ற ஒரு சட்ட வல்லுநர்களை ஒரு குழுவை அமைத்து மாணவர்கள்ட்ட பேசுங்கன்னா அந்த பிள்ளைகள்கிட்ட பேசி அரசுக்கும் மாணவ பிள்ளைகளுக்கு இடையில ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டிருக்கும். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என் அன்பு தம்பிதங்கள் சிந்திக்கணும். மக்களால் மக்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இவ்வளவு பெரிய இடைவெளி ஏன் வந்தது? எப்படி வந்தது? எப்படி வாழலாம்? அதுவே தப்பு. இந்த நாட்டின் உயர்ந்த நீதி உச்சநீதிமன்ற நீதி, இந்த நாட்டின் மக்கள், இந்த நாட்டின் மக்களுக்கும் நாட்டின் உயர்ந்த நீதிக்கும் இவ்வளவு பெருத்த இடைவெளி. ஆனால் எங்கிருந்தோ வந்த அமைப்புக்கும் அந்த நீதிமன்றம் அருகில் இருக்கு. இந்த நாட்டின் உயர்ந்த நீதி அந்த அமைப்புக்கு அருகில் இருக்கு, சொந்த நாட்டின் மக்களுக்கு தூரத்தில் இருக்கு. அதுலதான் இந்த இனம் புரியாத ஒரு கோபம் எழுந்துருது. அதான் யதார்த்த உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தொடர்ச்சியா வஞ்சிக்கப்படுறோம். கச்சத்தீவு மீட்பிலிருந்து, அணு உலை நீட்பதிலிருந்து, ஈழ விடுதலிலிருந்து, இனப்படுகொலையிலிருந்து, மீத்தேன் எரிகாற்றிலிருந்து, கெயில் எரிவாயு குழாய் பதிப்பிலிருந்து, நீற்றுண ஆய்வில் இருந்து, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை, காவிரி மேலாண்மை உரிமை, எல்லாவற்றிலுமே வஞ்சிக்கப்படுற ஒருவன் எப்படி டக்குன்னு நம்பிடுவான்? மாலையில சட்டம் இயற்றிய 23ஆம் தேதி காலையில வெடி எதுக்கு? சட்டம் இயற்றி அதை அறிவித்த பிறகு அவன் கலையினா நீங்க சொல்றது சரி. அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? போராட்டத்திற்குள் சமூக விரோதிகள், தேச விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள், அதனால் இது போராட்டத்தை தொடர்வதற்கு நல்லா இருக்காது, நீங்க அமைதியா கலைஞ்சு போயிருங்க, சட்டம் இயற்ற போறோம் அப்படின்னு ஒன்றும் அறிவிக்கல. தடியடையை நடத்திட்ட பிறகு சமூக விரோதி ஊடுருவிட்டான், தேச விரோதி ஊடுருவிட்டாங்க. இப்ப நாம என்ன கேள்வி கேட்கிறோம்? சமூக விரோதிக்கு தேச விரோதிக்கான வரையறை என்ன? அதை சொல்லுங்க. இப்ப சேகர் ரெட்டி சமூக விரோதியா சமூக காவலரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன். உளவுத்துறை குறிச்சு எழுதிட்டு போய் எங்க ஐயாட்ட கொடுக்கணும், முதலமைச்சர்கிட்ட. எப்படி சொல்லணும்? உங்க சீமான். எப்படி சொல்லணும்? உங்க சீமான். இப்படி கேள்வி கேட்கிறானே, எப்படி கேட்கிறேன்? இந்த சேகர் ரெட்டிங்கிற சமூக காவலனா சமூக விரோதியா? இந்த சமூக விரோதி நீங்களும் கோயில ஒன்னா சாமி மட்டும் மொட்டையடிச்சு வெளியில வரீங்களே, சாலை போட்டு இது இப்ப இது என்ன சொல்றது? எப்படி பாக்குறது? நாங்க ஐயாவுக்கு சமூக விரோதியோட கூட சேர்ந்துட்டாருன்னு நாங்க நடவடிக்கை எடுக்கிறதா? எப்படி? பல லட்சம் கோடிக்கு என் ஆற்று மணலை, என் மண்ணின் வளத்தை திருடி விற்பவன் சமூக காவலன், என் மலைகளை எல்லாம் கல்குவாரி என்று வெற்றி குழந்தை ஏற்றி விற்கிறவன் சமூக காவலன், என் நிலத்தடி நீரை உறிஞ்சி உறிஞ்சி பல லட்சம் கோடிகளுக்கு விற்று சம்பாதிச்சு போற அயோக்கியன் எல்லாம் சமூக காவலன், என் காடுகளை வளங்களை எல்லாம் வெட்டி திங்கிறவன் சமூக காவலன். இதெல்லாம் தடுக்க போராடுகிற நாங்கள் சமூக விரோதிகள், தேச விரோதிகளா? யாரு தேச விரோதி? இதுக்கு என்ன வரையறை இருக்கு இந்த நாட்டில்? ஒசாமா பின்னேடன் படத்தை வச்சிருந்தான்னு, ஏன் அவன் செத்து போயிட்டான்னு எல்லா தொலைக்காட்சி எல்லா பத்திரிகையிலையும் ஒசாமா பின்னேடன் மரணம், ஒசாமா பின்னேடன் மரணம் எல்லா பத்திரிகையும் மறுத்த போட்டிய அவனெல்லாம் சமூக விரோதியா? அந்த படத்தை வெளியிட்டவன், அவன் படத்தை தொலைக்காட்சியில் காட்டினவன் எல்லாம் சமூக விரோதியா? இது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? பிரபாகரன் படம் வச்சிருந்தாங்க. பிரபாகரன் படம் வைக்காம ரேவன் படம் வைக்கிறது? ரேவன் படம் வைக்கிறது யார் படம் வைக்கிறது? பிரபாகரன் எங்களுக்கு படம்ல, உருவன்ல, தமிழ் தேசிய இனத்தின் உயிர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழர்கள் தன்மான உணர்வு கொண்டு தன்னலமற்று ஒன்று இரண்டு சாதிமன உணர்ச்சிகளை பின்தள்ளி தேசிய இன உணர்வில் திரளத் தொடங்கி கிளர்ந்து வர்றான்னா அதுக்கு ஒரே ஒருத்தன் தான் காரணம். அது பிரபாகரன் என்ற பெரு நெருப்பு தான் காரணம். அவரை வச்சுக்கிறாங்களாம், அது பயங்கரவாதமா. காந்தியினுடைய நினைவு நாள் 30ஆம் தேதி. அந்த 30ஆம் தேதிக்கு முதல் நாள் 30ஆம் தேதி ஐயா கோட்சேக்கு, அதுக்கு முதல் நாள் கோட்சேக்கு நினைவு கொண்டாடப்படுது. கோட்சேயுடைய சிலைக்கு மாலையை போட்டு நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு மேன்மைமிகு ஐயா நரேந்திர மோடி வணக்கம் செலுத்துறார். இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் தடை விதிச்சுட்டு RSS பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அப்ப இதெல்லாம் எப்படி பார்க்கறது? எல்லாம் சமம்னா எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அதுல பெருமதிப்பிற்குரிய பெருமகள் எங்க அம்மா தமிழிசை அவர்கள் பெண் காவலர்களுக்கு போராடியவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்துட்டார்கள் என்று பெரிய புது குற்றச்சாட்டா இருக்கு.
இவங்க ஐயா மேகாலயா இந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தவர் நம்ம ஐயா சண்முகநாதன் பாலியல் தொல்லை கொடுத்துட்டாருன்னு பதவி விலை வந்துட்டாரு. அதை பற்றி யாருமே வாய் பேசல. பொறுக்கின்ட்டு ஒருத்தர் தமிழர்களெல்லாம் பொறுக்கிங்கிறாரு. இவங்க தமிழர்கள்ட்ட ஓட்ட பொறுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் அங்கே பொறுக்கிங்கிறாங்க. மிகவும் பண்பாடான உயர்ந்த வார்த்தையில் சொல்றாரு. யாரு? மாண்புமிகு மேன்மை மிகு நமது ஐயா சுப்பிரமணியம் சாமி அவர்கள். அவரை ஒருத்தர் கண்டிக்கல. RSS உறுப்பினருங்கிறாங்க அம்மா ராதாராஜன் அவர்களை. அவங்க இந்த பீட்டா அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இலவசமாக உடல் உறவுக்கு அழைத்தால் இதை விட இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக வரும்ட்டு. இது எந்த அனுபவத்தில் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல, புரியல நமக்கு. ஒரு இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல ஒரு கடையை திறந்தா நல்லா ஓடுங்க, நல்லா சாப்பிட வருவாங்க. ஒரு அனுபவம் இருக்கணும்ல. அது தெரியல. இது ஒரு பண்பாடான வார்த்தையா? இதெல்லாம் இதையெல்லாம் கண்டிக்கிறது இல்லை. அங்க அரியலூர்ல இப்போ ஒருத்தர் தங்கச்சி, நம்ம நந்தினிங்கிற தங்கச்சியை ஒருத்தர் கற்பழிச்சு கொண்டு விட்டான். எப்படின்னு பாருங்க, கருவை கற்பமாக்கி வயிற்றுல இருந்த கருவுக்கு கிழிச்சு நல்லா தன் நண்பரோட சேர்ந்து தண்ணியை போட்டு, எப்படி பாருங்க, பிள்ளையை கொலை பண்ணி வயிறை கிழிச்சு இந்த குழந்தை சிசுவை தூக்கி தீர வீச்சுக்கிட்டு கொண்டு கணத்துக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்க. இதை ஒருத்தரும் பேசல. அதுல யாரா அந்த கொலை பண்ணி போட்டவன் பொண்ணை ஏமாத்தினவன்னா அது இந்து முன்னணி உறுப்பினர், இந்து முன்னணியுடைய ஒன்றிய செயலாளருங்கிறான். வாயே திறக்கல. எப்படி இருக்கு பாருங்க, எந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்கன்னு பாருங்க. இதையெல்லாம் எங்க அம்மா கண்டிக்க மாட்டாங்க. தமிழிசை அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே. தவறு யார் செய்தாலும் தவறு. அதுதான் அது நாட்டின் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஐயா நரேந்திர மோடி செய்தான்னு, கடைகோடி ஒரு மனிதன் செய்தான்னு. சட்டம் அனைவருக்கும் சமம்னா அனைவருக்கும் சமம், அப்படிதான் இருக்கணும். அது நீங்க எங்க அது செய்யலையே. தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ரஷ்ய தேசத்திற்கு போயிருக்கும் போது தேசிய கீதம் பாடும்போது புதின் நிற்கிறாரு, எங்க ஐயா நடந்து போயிட்டு இருக்காரு. புதின் தான் கூப்பிட்டு, நில்லுங்க, உங்க நாட்டு தேசிய கீதம் தான், நேஷனல் ஆந்தம் ஓடுது, நில்லுங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இருக்கு. அவரை குறையா சொல்ல முடியாது, கவனிக்கல. நாட்டில் பல விஷயத்தை அவர் கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு தான் ஏதோ பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது உட்கார்ந்துட்டாரு. பட்ஜெட் மேல விவாதம் நடக்கும்ல, உள்ள போக மாட்டாரு. நீ விளையாட்டு சொல் போக மாட்டாரு. பாரு போயிட்டாருன்னா பாரு. அவங்களும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாத ஆயிடுச்சு, ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கணும். இப்போ அறிவிச்சாங்க, ஒரு நன்மையும் இல்லை. அவங்க கனவு என்ன தெரியுமில்ல, எல்லாம் செல்ஃபோனில் டிரான்சாக்ஷன் கொண்டு வர்றதான். இந்த செல்ஃபோனை உற்பத்தி செய்கிறவன் யாரு? செல்ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எல்லாம் செல்ஃபோன் கம்பெனிக்காரனுக்கு வேலை, ஏஜென்ட்டு. அதுக்குள்ள அட்டை போடுறான் பாரு, அந்த அட்டையை தயாரிக்கிறான் பாரு, அவனுக்கான புரோக்கர். இதுக்கான அரசை நீ நிர்வகிச்சு விட்டு நாங்கள் வளர்ந்துருவோம்னா என்னென்னு வளருவேன்? ஐயா பாலச்சந்தர் படத்தில் சுதந்திரம்னு ஒரு குள்ளமாக இருக்கிற பையனுக்கு பேரை வச்சு விட்டுருவாரு. அது அவரே சொல்லுவார், இவனை மாதிரி தான் சுதந்திரம் அடைஞ்சிருந்து நாடு வளராமல் இருக்கு. அது மாதிரி இது வளராது. நான் இந்த நாட்டை பெரிதும் நேசிக்கிற ஒரு மகனா சொல்றேன். பெரிதும் நேசிக்கிற மகனா, பரம்பரையா இந்த மண்ணில் நிலைத்து வாழக்கூடிய தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளையா, இந்த மண்ணின் விடுதலைக்காக செக்கிழுத்து சிறைவிட்டு தூக்குல தொங்கி ரத்தம் சிந்தி போராடிய வழி வந்த மானத்தமிழர் மறவர் கூட்டத்தின் வாரிசுகளாக நின்று நாங்க சொல்றோம். எங்களை விட இந்த தேசத்தை நேசிக்க எவனும் இல்லை. நான் சொல்றேன் இந்தியா தற்சார்பு பொருளாதாரத்தை, காந்தி கண்ட சுயராஜ்ய பொருளாதாரத்தை முன்னெடுக்காத வரை, தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை கொண்டிருக்கிற வரை, சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை, தரகு பொருளாதாரத்தை ஏற்றிருக்கிற வரை என் நாடு வளராது. இது என் தாயின் மீது சத்தியம். நீ எழுதி வச்சுக்க. இது வாழாது. பேசிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஐயா அருண்ஜேட்லி சொல்றார், இந்திய நாடு உற்பத்தியில் 6வது
இடத்தில் வந்திருக்கிறதுன்னு. எல்லா நாடும் அந்த நாடு உற்பத்தி செய்து, ஆறாவது இடத்துல என் நாடு எதை உற்பத்தி செய்து, எதை உற்பத்தி செய்யுது? எல்லா நாடும் மேடின், என் நாடு மேக்கின். நாங்க என்ன சொல்றோம்? மேக் இன் இந்தியா வேண்டாம், மேக் இட் இந்தியா. அதை கொண்டு வாங்குறோம், நான் தயாரிக்கணும். அப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையை வகுக்கிற வரை, அதை வார்த்தெடுக்கிற வரை என் தேசம் இந்த அல்லாட்டத்தில் தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு, இது வளர்ச்சி என்று எதை காட்டுது? இப்படி இந்த சாலையில் போனீங்க, இந்த பக்கத்தில் உயரமா ஒரு கட்டடம், கண்ணாடி கதவு, கண்ணாடி ஜன்னல், பல பல கட்டடம், டெவலப்பு. அப்படி போன பிறகு தேசிய நெடுஞ்சாலை சர்ற 120 கிலோமீட்டர் வங்கின்னு போற அந்த சாலை டெவலப்பு. இப்படி திரும்பின சாலை இல்லை, அம்புட்டின் சவக்குழி. அதை நீ பாத்திரக்கூடாது. இதை வளர்ச்சின்னு ஹிண்டி ஏமாற, அதான் ஆபத்து. இந்த 4G 5G அலைபேசி வந்துருச்சுங்கிற, இது எதை ஒருத்தன் சொல்றான்ல, நீ லேப்டாப் கம்ப்யூட்டரில் நீ அரிசியை டவுன்லோட் பண்ண முடியாது ராஜா. நம்ம ஆத்தால பண்ணு உழுது விதைக்கணும், அதை கவனத்தில் வச்சுக்கணும், நுட்பமாக கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் சொல்கிறாங்க, காவல்துறையில் பாதிக்கப்பட்ட ஐயா உயர் காவல்துறை அதிகாரி சேசாய் அவர்கள் 100 பேருக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இழப்பீடு வழங்கிட்டார். 10,000 150 பேருக்கு காயம் சொல்லிட்டார். ஆனால் போராடிய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எத்தனை பேருக்கு காயம்? அவர்கள் எங்கு தங்கி எந்த மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கார்கள், எங்கு மருத்துவ வசதி உதவி பெறுகிறார்கள் தெரியல. அவன் சேர்க்கப்பட்டானா இல்லை யாரையுமே எங்கேயுமே சேர்க்கலையா, அதுவும் தெரியல. 36 பேர் தான் மாணவர்கள் கைது செய்யப்பட்டதா? இந்த எண்ணிக்கை உண்மையானதா? இல்ல. அப்ப ஆட்டோவை எரிய கொடுத்துட்டு, இருசக்கர வாகனத்தை எரிய கொடுத்துட்டு, ஆட்டோவை அடிச்சு நொறுக்கின காவல்துறை எல்லாம் நொறுக்கி விட்டுச்சு. அந்த காட்சி இருக்க, தேடி தேடி போய் பெரிய இரும்பு ராடுகளை வச்சு அடிச்சு நொறுக்கி வண்டியில உடைச்சது. அவனுக்கு இழப்பீடு யார் கொடுக்கறது? இந்த ஆட்டோவை எரிச்சு போச்சு, அது அவனுக்கு இழப்பீடு யார் கொடுக்கறது? இது அரசின் பொறுப்பா இல்லையா? இப்ப என்ன சொல்லுது? காவல்துறை இந்த அத்துமீறி நடந்ததா இல்லையா என்பதை விசாரிக்கிறதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கு. இது 3 மாசத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணும். என்ன தாக்கல் பண்ணும்? சட்டசபையில் மாண்புமிகு முதல்வர் என்ன படிச்சாரோ அதையே தாக்கல் பண்ணும். ஐயா ராஜேஸ்வரனுடைய, மாண்புமிகு நீதியரசர் ராஜேஸ்வரனுடைய விசாரணை கமிஷன் அறிக்கை எழுதி வச்சுக்க. மாத்திருந்தா வேற, அப்புறம் மறுபடியும் பேசுவோம். இதே தான் கொண்டு வந்து சொல்லும், அதே தான் சொல்லும். ஏன்? எப்போதுமே இந்த விசாரணை கமிஷன் ஓய்வற்ற நீதிபதிகளை வச்சு அமைக்கப்படும், பணியில் இருக்கிற நீதிபதிகளை வச்சு அமைக்கப்படாது. பணியில் பதவியில் இருக்கிற நீதியரசுகளை வைத்தால் அவர்கள் ஒருவேளை நீதியின் பக்கம் நிற்க வாய்ப்பு இருக்கு. பணி ஓய்வு பெற்றவர்களை அரசை நியமிப்பதால் அரசு என்ன சொல்லுதோ அதன் பக்கம் தான் நிற்பாங்க. இதுதான் இங்க இருக்கிற யதார்த்த உண்மை. இப்ப காவல்துறை அத்துமீறியதா, காவல்துறை மீது குற்றம் இருக்கிறதா என்பதை கண்டறிய ஒரு சிறப்பு விசாரணை கமிஷனை நியமித்த அரசு அந்த சமூக விரோதி அல்லது தேச விரோதி ஊடுருவிட்டானா என்ன என்பதை கண்டறிந்து இந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஏன் ஒரு விசாரணை கமிஷனை அமைச்சு அதற்கு பின்னாடி முடிவெடுக்கல? இப்ப நாம என்ன கேட்கிறோம்? சமூக விரோதி ஊடுருவிட்டான், தேச விரோதி ஊடுருவிட்டான். எத்தனை தேச விரோதி சிறைப்படுத்தப்பட்டிருக்கான், எத்தனை சமூக விரோதி சிறைப்படுத்தப்பட்டிருக்கான்? அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒருத்தரும் இல்லை. ஒரே ஒரு காரணம் எங்களுக்கு புரிகிறது. தமிழ் தேசியன மக்கள், சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடந்த இனத்தின் மக்கள், பன்னெடுங்காலமாக உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து தாய் நிலத்திலே அடிமைப்பட்டு கிடந்த தேசியனத்தின் மக்கள் தமது பண்பாட்டு மீட்சிக்காக, உரிமை மீட்சிக்காக பேரழிச்சியாக ஒரு மாபெரும் புரட்சியை முன்னெடுப்பது, நாங்கள் தமிழர்கள், நான் தமிழன், நான் தமிழச்சி என்ற முழக்கங்களை முன்வைத்து இணைவதென்பது ஆபத்தானது என்று இதுவரை ஆண்ட அரசுகள் நினைக்குது. இதை இனவாதம் என்று பேசுகிறார்கள். யார்? நாங்கள் திராவிடர்கள், திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்று திராவிட முன்னேற்றத்திற்கு கட்சி வச்சிருக்கிற பெருமக்கள் தமிழர்கள் என்று சொல்வதை இனவாதம் என்று பேசுகிறார்கள். நாங்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் பேசியது இனவாதம் இல்லாமல் பக்கவாதமா, முடக்குவாதமா, இல்ல சுண்டுவாதமா? என்னவாதம் அது? அதுக்கு பதில் இல்லை. நாடு தமிழ்நாடு, அரசு தமிழ்நாடு அரசு, நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இனவாதம். இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து முடிவெடுங்கள். இது தமிழ் தேசியம் பேசுகிறார்கள்,
அப்போது தெலுங்கு தேசம், நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் என்ற கட்சி ஆரம்பிச்சாரு. அது அதனோடு கூட்டணி வைத்த காங்கிரஸ், அதனோட கூட்டணி வைத்த பாரதிய ஜனதா, அதனோடு நட்பு பாராட்டிய இந்த மாநில கட்சிகள், அவர்களெல்லாம் தெலுங்கர்கள் தெலுங்கு தேசம் என்று சொல்வது தேசப்பற்று, தமிழர்கள் தமிழ்நாடு தமிழர்கள் என்று சொல்வது தேச விரோதமா, சமூக குற்றமா? எப்படி இருக்குது பாருங்க. ஒரே ஒரு காரணம் நமக்கு உண்மை தெரிய வருது. இந்த மாணவர்கள் போராட்டம் அறவழியிலே நடந்தால் உலக பெரும் புரட்சி, சீன புரட்சி, ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி மாதிரி தமிழ் தேசியத்தின் புரட்சி மாபெரும் புரட்சியாக நிற்கும். இது மாவோ திரட்டினதோ ஹோசிமின் கூட்டினதோ அல்ல. தன்னெழுச்சியாக தன்னுணர்வு பெற்று ஒரு தலைவன், ஒரு கொடி, ஒரு இது இல்லாமல் உயர்ந்த நோக்கம், தத்துவத்தை முன்னிறுத்தி தமிழன் பண்பாட்டு மீட்சி, தடை செய்யப்பட்டிருக்கிற 7 தழுவுதல் என்ற அந்த அந்த பண்பாட்டு மீட்சியை முதன்மையாக தத்துவத்தை நோக்கமாக கொண்டு கூடிய ஒரு கூட்டம்னோடனே ஒரு அச்சம் வருது. இந்த புரட்சி வென்றுச்சு, இது மாணவர்கள் போராட்டத்திற்கான முழு வெற்றி என்று வந்துவிட்டால் தொட்டதுக்கெல்லாம் இவன் போராட வருவான். அப்போ அப்படி ஒரு வெற்றிகர போராட்டமாக முடிக்கக்கூடாது. வேர்வை துளியில் தொடங்கிய போராட்டத்தை ரத்த துளியிலே முற்று பெற வைக்கணும். இது அவசியம் ஏற்படுது. அடிக்கிறான். அது எப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க? திடீர்னு சமூக விரோதி வந்துட்டான், தேச விரோதி வந்துட்டான், அவன் வந்துட்டாங்கிறாங்க. இப்ப மதவாத சக்தின்னு சொல்றாங்க. அது குறிப்பா கோவை ஆணையர் ஐயா அமல்ராஜ் சொல்றாரு மதவாத சக்தின்னு. யார் மதவாத சக்தி? இந்த நாட்டில் திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க பயப்படுது. அதிமுக நெருக்கமான நட்பு இருந்தாலும் கூட்டணி வைக்க பயப்படுது. இது காரணம் என்ன? இது காரணம் என்ன? பாரதிய ஜனதா ஒரு மதவாத கட்சி என்று இவர்கள் தான் சொல்றாங்க. மதவாத சக்தி, மதவாத கட்சி என்று பாரதிய ஜனதாவை சொல்றாங்க. அப்ப மதவாத சக்திகள் உள்ளே வந்துட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தோழர்கள், அதனுடைய மாணவர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்ல வர்றாரா? மதவாதம்னா எந்த மதவாதம்? கிறிஸ்தவ இளைஞர்கள் போறா இல்லையா, மாணவர்கள் போறா இல்லையா? வெறும் இஸ்லாமிய இளைஞர் மட்டும்தான், மாணவன் மட்டும்தான் உள்ள இருந்தானோ? அப்ப உங்க நோக்கம் என்ன? நீங்க தான் திட்டமிட்டு மதவாதத்தை, இனவாதத்தை தூண்டுறீங்க. இது என் நாடு, இந்த நாட்டிற்கு பெயர் தமிழ்நாடு. இங்கள் வாழுகிற 8 கோடி மக்களில் 7.5 கோடி மக்கள் தமிழர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இனவாதம் என்று பேசினால் மன்னித்துக் கொள்ளுங்கள், தவிர்க்கவே முடியாது. நாங்கள் திரும்ப திரும்ப அந்த இனவாத குற்றத்தை, தேசவிரோத குற்றத்தை, சமூக விரோத குற்றத்தை தொடர்ச்சியாக செய்வோம். இது என் சமூகம், இது என் தேசம். எனக்கு காப்பாற்றுவதற்கு, என் சமூகத்தை நேசிப்பதற்கு எவனும் பாடம் நடத்த வேண்டிய, கற்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்கள்லாம் சரியாக இருந்தால் இந்த சீமான் சந்தில நின்று கத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. அவன் அழகா படம் எடுத்து பொழைச்சிட்டு இருந்திருப்பான். நீங்க தேவையில்லாம எல்லா பிரச்சனையும் உருவாக்குனது அதிகாரத்தில் இருப்பவர்கள். ஆனால் அதிகார உயரத்தில் இருக்கிறவன மக்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை என்று எங்கள் வள்ளுவ பெருமகன் தந்தருடைய மறைமொழி சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எங்கள் உணர்ச்சி பாவலன் பாடுகிறான், மாடியில் இருந்து துப்பினால் குடிசையில் விழும், குடிசையில் இருந்து துப்பினால் மாடியே விழும் என்கிறான். நீங்கள் இன்னைக்கு அதிகாரமற்ற எளிய மக்களின் பிள்ளைகள் என்று அதிகார உயரத்தில் இருக்கிற நீங்கள் அடித்து கலைக்கலாம், விரட்டலாம், ரத்தம் சிந்த வைக்கலாம், கண்ணீர் சிந்த வைக்கலாம், கதற வைக்கலாம். ஆனால் திருப்பி அடிக்கக்கூடிய காலமும் விரைவில் வருகிறது என்பதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். எந்த அதிகாரம் எங்களை அடக்கி ஒடுக்கிறதோ, அடித்து கலைக்கிறதோ, அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வதற்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இதே மாதிரி ஒரு மேடையில் தான் சத்தியம் செய்தேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு சொன்னேன், எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டு இருந்தீர்களோ அந்த பதவி நீ உங்கள் வாழ்நாளில் கடைசி வரை உங்களுக்கு கிடைக்காம நாங்கள் செய்வோம். அதை செஞ்சோம். இதை கவனத்தில் வச்சுட்டு இயங்கணும். உயரத்துக்கு போயிட்டோம்னு ரொம்ப துள்ளக்கூடாது. புரட்சி என்பது தலைகள் மாற்றம். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். இந்த செயல் தவிர்த்திருக்க வேண்டிய ஒன்று, அவசியமற்ற ஒன்று. இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட வன்முறை. இதான் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு.
அரசு சொல்றத அது நியாயப்படுத்துவதை நாங்கள் ஏற்கலை, எதிர்க்கிறோம், வெறுக்கிறோம். இதை தவிர்த்திருக்கணும். நாங்கள் பெரிதும் மதிக்கிற அரசு பன்னெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு தமிழன், அதுவும் தூய தமிழன், ஒரு கீழ்த்தளத்திலிருந்து அடிமட்டத்திலிருந்து வந்த ஒரு எளிய மகன் என் மண்ணை ஆளுகிறாங்கிற பெருமிதத்தோடும் மகிழ்வோடும் இருந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். இது நல்லதில்லை, அவருக்கு இது அழகில்லை. ஒரு மிகுந்த பண்பாளர், ஒரு எளிய மகன், அவர் பிள்ளைகள் உட்கார்ந்து போராடுது. அவரால் பேசி இது அருமையா சுமூகமான ஒரு தீர்வு கொண்டு வர முடியாதா? அடிச்சுதான் கலைக்கணுமா? உங்களுக்கும் கருணாநிதிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஈழ போராட்டம் நடக்கும்போது மாணவர்கள் முத்துக்குமார் சாவிலிருந்து தன்னடிச்சா பல லட்சம் பேர் போறாங்கன்னா அவர் படக்குன்னு கல்லூரியை மூடினாரு, பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாரு, தங்கும் விடுதிகளுக்கு விடுமுறை விட்டாரு, போராடின பிள்ளைகளை எல்லாரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சாரு. என் இன மக்கள் கொன்றொழிக்கப்படுகிறது எப்படின்னு காணொலி துண்டுகளை கொடுத்தவர்களெல்லாம் சிறைப்படுத்தினாரு. தேசிய பாதுகாப்பு குண்டாஸ் ஆக்ட் போட்டாரு. என்னை 5 முறைக்கு மேல சிறைப்படுத்தினார். அதில் 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன்றும் செய்யல. தெருவனை எங்கேயும் குண்டு வைக்கல, எவனையும் வெட்டி போடல, பேசினேன், அவ்வளவுதான். பேசினதே தேசத்துறவு குற்றமானது இந்த தேசத்துல தான். நீதிமன்ற வளாகத்தில் இதே போல தடியடியை நிகழ்த்தினாரு. ஆதித்தனாருங்கிற ஒரு ஆதித்தனார் நீதியரசர் மண்டையை 2 பிளந்து ரத்தத்தோட தூக்கிட்டு போனாங்க. இதே மாதிரி தேவையற்ற தடியடி நிகழ்த்தினாரு. அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். ஈழத்தில் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அவர்களை கொல்லப் போகிறோம் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்த சிங்கள ராணுவத்திற்கும் சமூகவாதிகள் தேச விரோதிகள் ஊடுருவிட்டார்கள் என்று சொல்லி மொத்த மாணவ பிள்ளைகளையும் பொதுமக்களையும் அடித்து சிதைத்த உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இந்த செயல்கள் மிகுந்த கண்டனத்திற்குரியது. எதிர்வரும் காலங்களில் இதுபோல விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழாமல் நாங்கள் பெரிதும் மதிக்கிற இந்த அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவியது போல இந்த அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக காயம்பட்ட மாணவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள், எத்தனை பேர் காயம்பட்டார்கள், அந்த வெளிப்படையான அறிக்கை எங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் போய் அவர்களை பார்த்து உதவ வேண்டும் என்றாலும் கூட அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், எந்த மருத்துவமனையில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் காயம்பட்டார்கள், எதுவுமே தெரியல. அதற்கு அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இந்த மாணவ பிள்ளைகளுக்கு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது நாங்கள் காவல்துறையை கண்டிக்கிறோம், அரசை கண்டிக்கிறோம் இல்லை, எங்க மனக்குமரலை கொற்றோம். யாருமே பேசாம படுத்திருந்தா நீங்க செய்யறதெல்லாம் எல்லாம் சரின்னு வருதில்லை. நாங்கள் எந்த அரசுக்கமானவர்களும் இல்லை, நாங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்கானவர்கள். மக்களின் பக்கம்தான் நிற்போம் எப்பவும். மாணவன் பிழை செய்தால் இந்த மாணவன் பிழை என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்க அன்பு தம்பி இப்பாப் தமிழன் சொல்றாரு, நான் ஒரு பாட்டை போட்டு இந்த எழுச்சியை உண்டு பண்ணிட்டேங்கிறாரு. இந்த நூற்றாண்டில் இதை விட நகைச்சுவை நான் பார்த்ததே கிடையாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடிய போது வராத எழுச்சி எப்படி இருக்கு? வலியோர் சிலர் எளியோர் நம்மை வதையே புரிகிறதா? மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா? உலகால உனதுதாய் மிக உயர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாடிய போது வராத எழுச்சி புரட்சி. தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குர் மலைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்று எங்கள் பாவலன் எழுப்பிய போது வராத எழுச்சி புரட்சி. கெஞ்சுவதில்லை பிறவால் அவர் செய் கேட்டு நிற்கும் அஞ்சுவதில்லை, மழையும் நாட்டையும் ஆளாமல் தூங்குவதில்லை என்று எங்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடிய பாக்களில் வராத எழுச்சி புரட்சி. திடீர்னு தம்பி ஒரு பாட்டை போட்டு ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு அவர் ஒரு பாட்டை போட்டு அவர் திடீர்னு தேச துரோகி, இந்திய உளவுத்துறை அதிகாரி மாதிரி தேசத்துறை வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாருன்ட்டு போயிட்டாரு. அந்த ஒரு பாட்டுக்கு கொண்டாடிய தமிழ் சமூகம் நீ தலைகளான நீ எந்த பாட்டு போட்டாலும் உன்னை கேட்காது, கேட்கவே கேட்காது. உன் வேலை என்ன?
உன் வேலை என்ன? பாட்டு போட்டு இப்போ நாங்கள்லாம் வந்தோம்பாங்க. ராஜேந்திர லாரன்ஸ் பேட்டியில் சொல்றாரு, மாணவர்கள் நாங்கள் போராடும்போது நீங்க எந்த கல்லூரி மாணவர்? உன் வேலை என்ன? தேவைப்பட்டால் அரசியலுக்கு வரும்னா, ஐயோ நாங்க அதுக்காக தான் காத்திருக்கோம் வாங்கங்கிறோம். விஷயத்துக்கு வாங்க. இந்த மானங்கட்ட தமிழ் மக்களை வரவனெல்லாம் சேர்ப்பால் ஒரு தடவை அடி, விளக்கமாத்தால் அடி, அதுவும் தேஞ்ச விளக்கமாறு, கட்ட விளக்கமாறு கொண்டு அடி. அப்பவாது இவனுக்கு சூடு சொன்ன வருதான்னு. வா எல்லாரும் வா, நாங்கள்லாம் மாணவர். உனக்கு என்னங்க வேலை? ஒரு போராட்டத்தில் புரட்சியில் லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க பார்த்திருக்கியா? ஒரு தொழிலில் வியாபாரத்தில் பங்கு சேர்ந்துக்குருவான், 1 கோடி தரையை நீ சேர்த்துக்கிட்டு. புரட்சியில் போராட்டத்தில் 1 கோடி கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்துக்கிட்ட ஒரு வீரனை நான் இப்போ தான் பார்க்குறேன். 1 கோடி கொடுக்குறேன், என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிறியாடா? டே என்னையும் சேர்த்துக்கிறியா? யார்கிட்ட கொடுத்திய? உங்கள் மனைவியின் நிறைய அடமானம் வச்சிய. அடமானம் வச்சு பணத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுத்திய? 50 கோடிக்கு குறைவில்லாமல் என் மக்கள் சோறு நீரும் கொடுத்துருக்கான் என் பிள்ளைகளுக்கு. ஒருத்தனாவது சொல்லிட்டானா நான் சோறு கொடுத்தேன்னு? ஒருத்தன் சொல்லிட்டானா? சொல்லு. நள்ளிரவோட நான் நின்றுட்டு இருக்கேன், என் மாப்பிள்ள ஃபாசில் வந்து மாமா அப்படின்னு, என் மாப்பிள்ள ஃபாசில், என் மாப்பிள்ள வந்து சோறு கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு அவன் தான் பொரோட்டா கொடுத்தான். யாருக்கா சொன்னானா? என் மச்சனை யாருக்குமே சொல்லல. என்னடா மாப்பிள்ள இங்கே தரானே? நான் தான் மாமா 1 வாரமா சோறு கொடுத்துட்டு இருக்கேன். அவனை முஸ்லீம் வேடா? ஏடா முஸ்லீம்லாம் பாவர் பெத்து விட்டு போன பிள்ளைன்னு நினச்சிக்கிறியாடா? ஏய் பூரா இங்க இருக்க கள்ள மரம் பள்ளம் மரம் நாடார் செட்டியார் கோனாரா பூரா எங்கானு மாறிதான். சேட்டை பண்ணிக்கிட்டு கூடாது நீ. அவன் ஏற்றிருக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம். அவன் மொழியால் இனத்தால் பெரும்பான்மை தேசினத்தின் மகன். அவன் தமிழன். இந்த சேட்டையெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கணும். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழி என்று கண்ணியமிக்க காகிதம் இழத்துங்கிற பெருந்தகை வைத்தான். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று நான் அழைத்தேன். நீ அவன்கிட்ட போய் பேச கூடாது. இன்னைக்கு வரைக்கும் ஓஞ்சுக்கலாமிரதம் நக்கலாமிரதம் இங்க வந்துகிட்டு அவன் அது இதெல்லாம் சேட்டை பண்ணிட்டு அழையக்கூடாது. தோவச்சு வருவான். நீ விளையாட்டு பண்ண கூடாது. இது ஒரு தேசிய இன போராட்டம். இங்க சமூக விரோதம் இனவாதம் எல்லாம் பேசக்கூடாது. இது என் நாடு. இது தமிழன் பேசுவது என்பது என் மாண்பு. இங்க எவன் ஒருவன் தமிழன் என்று பேசலையோ அவன் தாண்டா இனவாதி, அவன் தாண்டா இனத்துரோகி, அவன் தாண்டா சமூக விரோதி. இந்த தமிழ் தமிழன் என்று பேசுபவனை எவன் ஒருவன் இனவாதி இனவாதம் பேசுகிறான் என்று சொல்கிறானோ அவன் தான் மிக கொடுமையான இனவாதி என்பதை ஆய்வார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும். அவங்களை அடையாளம் கண்டு நினைவில் வச்சுக்கணும். கவனமா இருக்கணும். இந்த எழுச்சி ஓயக்கூடாது. போராடி என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், ஒவ்வொன்றுக்கும் உட்கார்ந்து போராடிட்டு இருக்க முடியாது. அங்க உட்காரவன இதெல்லாம் சரி செய்யறவன பார்த்து உட்கார வைக்கணும். ஒவ்வொன்றுக்கும் உட்கார்ந்து போராட்டி இருக்க முடியாது. அப்படின்னா வேற வேலை செய்ய முடியாம போயிடும். கவனமா செய்யணும். நமக்கு ஒரு காலம் வருது, அதான் தேர்தல். ஒரே ஒரு ஓட்டு போட்டு நீ வீட்டில் இரு, எல்லாம் நாட்டை சரி பண்ணிடலாம். நீ இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்கணும். கவனமா பண்ணணும். இந்த போராட்ட உணர்வு, இந்த போர்க்குணம், அந்த புரட்சி தீ அணைய விடாமல் அடைகாத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். தம்பி முத்துக்குமார் இறந்த போது பேரெழுச்சியான ஒரு மாணவர் இளைஞர் கூட்டம் இருந்துச்சு. 1000 அமைப்புகள் வந்தது. முத்துக்குமார் மாணவர் இயக்கம், முத்துக்குமார் பேரவை, முத்துக்குமார் மன்றம் என்று. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் முத்துக்குமாரை எழுச்சி மிகுந்த இளைஞர் பாசறையின் குறியீடா நெஞ்சில் தூக்கிக்கிட்டு இன்னைக்கு அலையுது. செங்கொடின்னு ஒரு தியாக தீவன் செத்தா என் தங்கச்சி, ஒரு வய கண்டுக்கல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு நினைவு தினத்துக்கு அவளுக்கு வணக்கம் செலுத்தி மகளிர் பாசறையின் எழுச்சி மிகுந்த குறியீடா அவளை தூக்கி சுமக்குது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி கூடி கலைகிற காகங்களா நாம் இருந்துடக்கூடாது. கூடி பொழிகிற மேகங்களா நாம் மாறணும். அது ரொம்ப முக்கியம். மெரினால 144 தடை உத்தரவு போடப்படுதுன்னா மறுபடியும் இந்த படை கிளம்பிருங்கிற பயம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பயம் கடைசி வரைக்கும் அதிகாரத்தில் இப்போ உங்களுக்கு இருக்கணும். அதை ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். தம்பி அஜயன் பாலா எழுதியிருக்கான் ஒரு கவிதையில், கடற்கரையில் கூடுகிற பறவைகள் கலைந்து போகலாம், ஆனால் மறுபடியும் கூடும். ஆனால் மறுபடியும் நாம் கூடணும்.
அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் உரிமை மீட்சிக்காக, தமிழ் மொழி மீட்சிக்காக, தமிழர் இன எழுச்சிக்காக, பன்னெடுங்காலமாக சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் எழுச்சிக்காக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த மண்ணில் கட்டி, ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தமிழகத்தை படைக்க, உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அநியமாக வேண்டும். அநியமாகிவிட்டீர்கள். ஆனால் அந்த விடுதலை நெருப்பு, அந்த உணர்வு அணைய விடாமல் அடைகாத்து வையுங்கள். நிச்சயமாக நமக்கான காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நமது அரசதை சொல்லும். மாணவர் புரட்சி வெல்லட்டும். மான தமிழினம் வாழட்டும். நன்றி, வணக்கம். நான் தமிழ்.